அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் அவருடைய மிகப்பெரிய கிருபை நிமித்தமாக அடிக்கடி நம்மை சந்திக்கும்படியான கிருபை நமக்கு தந்து இந்த நாளிலும் நம் அனைவரையும் முகமுகமாக சந்திப்பதற்கும் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ பாடத்துடைய தலைப்பு எல் ஷடாய் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றி முழுசாக படிக்கக்கூடிய ஒரு பாடம். இதில் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற விஷயமோ அல்லது நம்மளை பற்றின விஷயமோ ரொம்ப குறைவாகத்தான் வரும். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற இந்த பாடத்துடைய தலைப்பு முழுவதுமாக தேவனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். ஸோ எல் ஷடாய் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகம் தேவை இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு தான் இந்த இந்த வார்த்தைக்குள்ளே வருவோம். ஸோ அந்த அறிமுகத்துக்கு அதிக நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்குள்ளே போகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக அது விளங்கும். ஸோ முதல் விஷயம், இந்த எல் ஷடாய்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு பழைய ஏற்பாட்டில் எபிரேய பாஷையில் நிறைய பேர் இருக்குது. ஒரு பேர் ரெண்டு பேர் கிடையாது, நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் ஒரு பேர் தான் இந்த எல் ஷடாய். இப்போ நான் லிஸ்ட்டு போடுறேன் பாருங்கள், இது எல்லாமே அவருடைய பேர் தான். அதில் முதல்ல வந்திருக்கிறது தான் எல் ஷடாய். இந்த மாதிரி எல் அப்படிங்கிறத இப்போ ஜெகோவா நிசி, ஜெகோவா ரஃபா, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே எபிரேய பெயர்கள். இந்த எபிரேய பெயர்கள் எல்லாமே யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடையது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒரு தேவனுக்கு எதுக்கு இத்தனை பேர்? இப்போ நமக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு பேர் தான் இருக்குது, நமக்கு பல பேர் இருக்குமா? ஆஃபீஸில் போனால் நமக்கு வேறு பேர், ட்ராவல் பண்ணும்போது வேறு பேர், ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணும்போது வேறு பேர், அந்த மாதிரி தான் இருக்குமா? நமக்கு ஒரே பேர் தான். ஆனால் தேவனுக்கு மட்டும் அவர் ஒருத்தர் தான். தேவனுக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ பேர், இவ்வளவு பெயர்கள்? அது எபிரேய பாஷையில். இந்த எபிரேய பாஷையை இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லையும் சரி மொழிபெயர்க்க முடியாமல் படாத பாடுபட்டிருக்காங்க. இன்றைக்கி அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியான மீனிங் கொடுக்க முடியல யாராலையுமே. அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன கேள்வினா, எதுக்கு ஒரு தேவனுக்கு இத்தனை பேர் அப்படின்னு ஒரு கேள்வி. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சகோதரி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க் செய்யும்போது ஒரு தேவன் நிறைய வேலைகள் பண்ணுறாரு, அண்ட சராசரத்தை வழி நடத்துகிறாரு. அப்படி இருக்கிறப்ப தேவன் ஒரு பர்டிகுலர் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கை, அந்த வேலையை செய்வதற்கு தேவையான அவருடைய குணலட்சணம் மற்றும் அவருடைய தகுதி, இந்த ரெண்டை பேஸ் பண்ணி அவர் தானே தனக்கு பேர் வச்சுக்குவார். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை செய்யறதுக்கு தேவையான, ஏன்னா எல்லா ஒர்க்கையும் செய்யறதுக்கு எல்லா கேரக்டரும் தேவைப்படாது. ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை செய்யறதுக்கு அந்த டைமில் தேவனுக்கு தேவையான கேரக்டர் மற்றும் ஸ்டேட்டஸ், தகுதி, இந்த ரெண்டை வச்சு தேவன் என்ன பண்ணுவார்னா அவர் தனக்கு பேர் வச்சுக்குவார். ஸோ தனக்கு தானே அவர் வச்சுக்கிட்ட பேர் தான் இது எல்லாமே. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். ஒரு வேலையை செய்வதற்கு தேவனுக்கு அந்த வேலையை செய்வதற்கு தேவையான குணலட்சணம் ப்ளஸ் அந்த வேலையை செய்வதற்கு அவர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கணும், என்ன தகுதியில் இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேரக்டர் ப்ளஸ் ஸ்டேட்டஸ் ரெண்டை பேஸ் பண்ணி இந்த பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இவ்வளோ பேர் இருக்குது. அப்போ ஏன் இவ்வளோ பேர்னு கேட்டால் என்ன பதில் சொல்லலாம் நம்மனா, அவர் நிறைய வேலை செய்கிறாரு. ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அவருக்கு தேவையான குணலட்சணங்கள் வேறு வேறு, ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அவர் எடுத்துக்கிற நிலைமையும் வேறு வேறு. இந்த நிலைமையும் குணலட்சணத்தையும் பேஸ் பண்ணி ஒவ்வொரு பேர் வச்சுக்குவார். காம்பினேஷன் ஆஃப் த கேரக்டர் அண்ட் ஸ்டேட்டஸ், இதை பேஸ் பண்ணி வைக்கப்பட்ட பெயர்கள் தான் இதெல்லாம். அதில் ஒரு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா எல் ஷடாய். இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். அப்போ எல் ஷடாயில் என்ன பார்க்க போகிறோம், என்ன கேரக்டர் தேவன் அந்த பேர் மூலமாக செய்ய போகிறாரு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்து எல் ஷடாயா இருக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட் இதை எப்படி டைரெக்டாக உள்ள போய் பார்க்க முடியாது. எல் ஷடாய் அப்படின்னா எல்னா என்ன, ஷடாய்னு என்ன, அப்படி பிரிச்செல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஆதார வசனம் வாசிச்சோம் இல்லையா, அதில் யாருக்காவது கொஸ்டின் வருதான்னு மட்டும் பாருங்கள். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. பார்க்கலாம், யாருக்காவது கேள்வி வந்திருக்கான்னு பார்க்கலாம். நிறைய கேள்வி இருக்குன்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. பர்டிகுலராக இந்த சப்ஜெக்டை சம்மந்தப்படுத்தி இப்போ நம்ம கொடுத்த அறிமுகத்தை சம்மந்தப்படுத்தி எனி கொஸ்டின்ஸ்? வெளிப்படுத்தலை, யெகோவாங்கிற நாமத்தை வெளிப்படுத்தலை. ஆனால் மோசேக்கு மட்டும் என்ன பண்ணிட்டார், வெளிப்படுத்திட்டு. அப்படியே இருக்குது? அப்படிலாம் இல்லை. எனக்கு பயம் வந்துச்சு திடீர்னு, தப்பா படிச்சுட்டு வந்துட்டு வசனத்தை அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த 2 வசனத்துக்குள்ளே தேவனுடைய 3 பேர் இருக்குது. நான் அதை தான் உங்களை கவனிக்கிறதுக்கு எதிர்பார்த்தேன். இந்த 2 வசனத்துக்குள்ள நம்ம ஏற்கனவே அறிமுகத்தில் பார்த்த மாதிரி 3 பெயர்கள் தேவனோடது இருக்கு. 2 பேர் தேவனே பேசுறது, தனக்கு தேவனே தன்னுடைய பேரை பற்றி 2 முறை பேசியிருக்கார்.
ஒரு முறை தேவனுக்கு ஒரு பேரை மோசே வச்சிருக்காரு. அந்த 3 பேர் என்னங்கிறத நான் சொல்றேன், கவனிக்கலாம். ஒன்னு தேவன். இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் வேர்ட்ஸ். இந்த தேவன்கிற வார்த்தை இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற தேவனோட சம்பந்தப்பட்ட வார்த்தையோட வித்தியாசப்பட்ட வார்த்தை தேவன். அடுத்தது யெகோவா அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுக்கு அடுத்தது சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் வேற, சர்வ வல்லமையுள்ள தேவன் வேற. இதை நீங்க பிரிச்சு படிக்கக்கூடிய நான் 2 ஒரே வேர்டு தான், சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்ப இந்த வசனத்துல 2 வசனத்துக்குள்ள தேவனுடைய 3 பேர் இருக்கிறத பார்க்கலாம். முதல்ல தேவனே 2 பேர் சொல்லிட்டார் தனக்கு. ஒன்னு மோசே சொல்லியிருக்கார். மோசே சொன்ன பேர் எது தேவனுக்கு? இதுல இல்ல இல்ல, திருப்பி நல்லா கவனிக்கலாம். மேலும் தேவன் அப்படின்னு அங்க ஒரு பேர் வந்துருச்சு இல்லையா? மேலும் தேவன் எழுதுறது யாரு? அப்ப மோசே என்ன சொல்லிட்டார்? தேவன் சொல்லிட்டார். அடுத்தது தேவன் என்ன சொன்னதா சொல்றாரு அப்படின்னா நான் யெகோவான்னு மோசே கிட்ட தேவன் என்ன பண்ணிருக்காரு? சொல்லியிருக்காரு. அப்ப இது மோசே எழுதுற பேரு. 2வது. 3வது பாத்தீங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு என்ன ஆயிட்டேன்? தரிசனம் ஆயிட்டேன். ஆனா யெகோவாங்கிற பேர்ல அவங்களுக்கு இன்னும் என்ன ஆகல? அறியப்படல. அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கெல்லாம் யெகோவாங்கிற பேர் தெரியாது. அதான் உண்மை. பின்னாடி மாத்தக்கூடாது என்கிட்ட. அப்ப ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு எந்த பேர் தெரியும்னு தேவனே சொல்றாருன்னா சர்வ வல்லவன்ல தேவன்கிறது தெரியுமாமா. ஆனா யெகோவாங்கிற பேர் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ கேள்வி புரிஞ்சவங்களுக்கு நம்ம படிக்க போற பாடத்தின் தலைப்பு எல்ஷடாய். எல்ஷடாய் என்பது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனுக்கு கொடுக்கப்பட்ட எபிரேய வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை. எதுக்கு ஒரே தேவனுக்கு இத்தனை பேர்னு கேட்டா, ஒவ்வொரு ஒர்க் செய்யும் போது தேவனுக்கு தேவையான கேரக்டர் பிளஸ் ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்து ஒரு வேலையை செய்ய போறார், என்ன கேரக்டரை காமிக்க போறாருங்கிற காம்பினேஷனை பேஸ் பண்ணி அவர் தனக்குத்தானே ஒரு பேர் வச்சுக்குவார். அந்த பேர்ல ஒன் ஆஃப் த பேர் தான் எல்ஷடாய். இப்போ இந்த வசனம் ஆதாரத்துக்கு எடுத்தோம். இந்த இடத்துல 3 வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு தேவன், இன்னொன்னு யெகோவா, இன்னொன்னு சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸோ ஒரே தேவனுக்கு இந்த 2 வசனத்துக்குள்ள எத்தனை பேர் வந்துருச்சு? 3 பேர் வந்துருச்சு. இப்போ நம்ம எல்ஷடாய்ங்கிற வார்த்தை இங்க இல்லை, ஆனா பின்னாடி கண்டுபிடிக்கலாம் அது நம்ம. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல தேவன் சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன ரூட் வேர்டு, அந்த வேர்டு எங்கிருந்து வந்துச்சு? ஏன் இதை கண்டுபிடிக்க போறோம்னா, எல்ஷடாய்ங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை கிடையாது, இதெல்லாம் காம்பினேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ். அதை கண்டுபிடிக்கிறத நம்ம முதல்ல இதுக்குள்ள போகலாம். இப்போ ஆச்சரியத்தக்க விதத்தில் சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க போறோம். என்னன்னா, டிரான்ஸ்லேட்டர்ஸ் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். நமக்கு எதுக்கு தெரியுமா? அவங்களை குற்றம் சொல்றதுக்காக இல்லை, அதை அட்லீஸ்ட் இப்போ நம்ம புரிஞ்சு படிச்சோம்னா நமக்கு பின்னாடி பிரயோஜனமா இருக்கும். அதுக்காகத்தான். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் தேவன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கலாம். ஸோ தேவன்கிற வார்த்தைக்கு ஸ்ட்ரைட்டாகவே நான் உங்களுக்கு ஒரு விடையை சொல்லிடுறேன். ஏல், இஎல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு எபிரேய வார்த்தை. இட் இஸ் அ பேசிக் ஹீப்ரூ நேம் ஆஃப் காட். தேவன் ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லையா, அதை இப்போ ஸ்பிளிட் பண்றோம். அந்த தேவன்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்னவா இருக்கலாம்னு நான் இங்கே போட்டிருக்கேன்னா ஏல்னு போட்டிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஆதார வசனத்தில் என்ன வசனம் வாசிச்சோம்? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2, 3. அதுல 3 தேவனுடைய வார்த்தை வந்துருச்சா? என்னென்ன வார்த்தை? தேவன் வந்துருச்சு, யெகோவா வந்துருச்சு, சர்வ வல்லவர். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு எந்த பேர் மட்டும் தான் தெரியும்னு சொல்லியிருந்தார் தேவனே. சர்வ வல்லமையுள்ள தேவன் தெரியும், ஆனா எந்த பேர் தெரியாது. அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி நீங்க பதில் சொல்லணும். பார்க்கலாம் அதுக்கு. ஸோ இப்போ கொஸ்டின், முதல்ல தேவன் எடுக்கலாம். தேவன் என்ற வார்த்தையுடைய எபிரேய வார்த்தை ஏல். தேவன் என்ற வார்த்தையுடைய ஆங்கில வார்த்தை யாத்திராம் 6:2 காட். இதெல்லாம் உங்களுக்கு புரியும் இல்லையா? திருப்பி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஆத்துமால இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆத்துமா, நரகம், ஆன்டி கிரைஸ்ட், செகண்ட் கமிங், எல்லாத்தையும் இதையே பார்த்து பழகி போச்சு. ஸோ இதுக்கு ஒரு பேசிக் வேண்டியதில்லை. இப்போ யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மேலும் தேவன் வந்துச்சு இல்லையா, அது அங்க என்ன வார்த்தை போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? காட். கன்கார்டன்ஸ் நம்பர் என்ன? H430. கண்ணு தெரியலனா இன்னைக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் சூப்பரா இருக்கும், ஏன்னா ஒண்ணுமே புரியாது. அதனால தயவு செஞ்சு வந்துன்னா முன்னாடி உட்காந்துங்க, ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா இந்த நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். H430. இந்த H430 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணட்டுமா என்னன்ட்டு? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு புரிஞ்சவங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகள் நாமம் வந்திருக்கோம். அதுல ஏல் தேவன்கிற வார்த்தை எடுத்திருக்கிறோம் யாத்திராம் 6:2. அதோடைய ரூட் வேர்டு பார்த்திருக்கோம் ஏல். பட் அதோடைய இங்கிலீஷ் வேர்டு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா காட். இந்த காடுங்கிற வார்த்தைக்கு கொடுத்திருக்கிற கன்கார்டன்ஸ் நம்பர் H430. அப்படியே என்ன அர்த்தம்னா,
காடுங்கிற வார்த்தை எப்படி போட்டிங்கன்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஹீப்ரூ கன்கார்டன்ஸில் 430வது பேஜ்லேருந்து எடுத்து போட்டோம்னு சொல்லிடுவாங்க மொழிபெயர்ப்பாளர்கள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அந்த H430 ஆக்சுவலாக என்னதான் இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா, அதில் எந்த எபிரேய வார்த்தைக்கு காட்னு போட்டிருக்காங்கன்னா ஏலோஹிம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், ஏலோஹிம். ஒரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாமா எல்லாருமே? ஏலோஹிம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன ரூட் வருதுன்னு சொன்னேன்? ஏல்னு சொன்னேன் இல்லையா? நான் போட்டது ஏல். ஆனால் அதே தேவனுக்கு இங்கிலீஷில் காடு, ஹீப்ரு வேர்டு பார்த்தீங்கன்னா ஏலோஹிம். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ஏலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை தேவனுக்கு மட்டும்தான் பொருந்துமா? என்ன மேலும் தேவனுக்கு தான் அதை பார்த்துருக்கோம், தேவனுக்கு மட்டும்தான் பொருந்துமானா அப்படி இங்கே இருக்கான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்ல கீழே படிங்க. ஏலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை கீழே கொடுத்துருக்கிற விளக்கத்தை படித்தோம்னா, இந்த ஏலோஹிம்ங்கிற வார்த்தை ஒரிஜினல் பைபிளில் வந்த இந்த வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய வார்த்தை இல்லை. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி. இது தெரியாமல் எல் ஷடாய் நமக்கு புரியாது. இப்போ கிளியராக இருக்கீங்களா எல்லாருக்குமே? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், விளக்கம் படிக்கலாம். ஏலோஹிங்கிற வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு ப்ளூரல் ஆஃப் H433. பார்த்துட்டு இருக்கிற வார்த்தை எது? H430. அதில் எடுத்தோன்னு முதல் சொல்ற வார்த்தை இந்த H430ங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ளூரல் ஆஃப் H433. H433ங்கிற வேர்டில் இருந்து ப்ளூரல் தான் H430. அப்படின்னா 430க்கும் 433க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா இல்லைங்களா? என்ன கனெக்ஷன்? அவர் பெரியப்பா, இவர் சித்தப்பா. கரெக்ட்? அதான் இது 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 சிங்குலர், இதனுடைய ப்ளூரல் வார்த்தை தான் 430. இது புரிஞ்சு அப்போ ரெண்டு சேம் வேர்டு தான். இப்போ கீழே விளக்கம் வாசிக்கலாம். இந்த 430 ஏலோஹிம்க்கு என்ன வார்த்தைனா, நான் மார்க் பண்ற பாருங்க, காட்ஸ் இன் த ஆர்டினரி சென்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளுடைய கொஞ்சம் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அர்த்தம்னா, நிறைய கடவுள் இருக்காங்க உலகத்துல, நிறைய கடவுள் இருக்கிறாங்க. அதுல இந்த வார்த்தை யாருக்கும் பொருந்தும்னா, ஆர்டினரி சென்ஸ்ல கடவுள் சொல்றோம் இல்லையா, ஆர்டினரி சென்ஸ்ல தேவன் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கும் பொருந்தும். அப்ப நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்? இந்த வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டேன். கன்கார்டன்ஸ்ல பதில் வந்துருச்சு, இல்ல கடவுள்னு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, கடவுள் இல்ல தேவன் யார் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே அது பொருந்தும். யார் யாரெல்லாம் பைபிள்ல தேவர்கள் சொல்லியிருக்கு, சாரி தேவன் சொல்லியிருக்கு, நானே பதில் சொல்லி போட்டேன். இப்ப தேவனுடைய வார்த்தைகளை கேட்பவர்களுக்கும் தேவன் தான் சொல்லியிருக்கு, பாகால கூட தேவன் தான் சொல்லியிருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா இந்த வார்த்தை பாகாலுக்கு சூட் ஆகும், ஆனா பாகாலுக்கு மட்டும் கிடையாது. இந்த வார்த்தை தேவனுக்கு சூட் ஆகும், ஆனா தேவனுக்கு மாத்திரம் கிடையாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல் ஷடாயை புரிஞ்சுக்கிறதுக்கு இது மினிமம் ரெக்குயர்மெண்ட் இதெல்லாமே. ஸோ இப்போ நல்லா கவனிக்கலாம். காட்ஸ் இன் ஆர்டினரி சென்ஸுக்கும் பொருந்தும், அட் த சேம் டைம் பட் ஸ்பெசிஃபிக்கலி யூஸ்டு with the article of the supreme God. அப்ப மற்ற கடவுளுக்கும் பொருந்தும், தேவனுக்கும் பொருந்தும். எந்த வார்த்தை பொருந்தும்? H430ங்கிற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கு பொருந்தும். பைபிள்ல வேற யார் யாரெல்லாம் தேவன் சொல்லியிருக்கோ அவங்க எல்லாருக்குமே என்னாகும்? பொருந்தும். இந்த வார்த்தையை தான் யாத்திராம் 6:2 எடுத்து போட்டிருக்காங்க. பின்பு தேவன் மோசையை நோக்கி, அந்த தேவன்கிற வார்த்தையை தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை நான் காமிக்க போறேன். நான் மார்க் பண்றதை மட்டும் கவனிங்க. இது என்ன? காட். இது என்ன? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இது சிங்குலர், ப்ளூரல். அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? இங்க ஜி எப்படி இருக்குது? கேபிட்டல். இன்னொரு ஜி எப்படி இருக்குது? ஸ்மால் லெட்டர். அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் காட் ஒன்று இருக்குது, ஸ்மால் லெட்டர் காட் ஒன்று இருக்கு. ரெண்டு பேத்துக்குமே இந்த எபிரேய வார்த்தை பொருந்தும். இதுதான் பிரச்சனை. ஹீப்ரூல ஒரு வார்த்தைக்கு 1000 இங்கிலீஷ் வார்த்தை பொருந்தும். இதுதான் டிரான்ஸ்லேஷன் பண்ண மிஸ்டேக். இது புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சு உங்களுக்கு? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்சம் டீப்பா போகலாம். ஏன்னா தேவன்கிற வார்த்தை விட வேண்டாம் அவ்வளோ சீக்கிரம். இப்போ தேவன்கிற வார்த்தைக்கு H430 ஏலோஹிம்க்கு விளக்கம் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த H430 எங்கிருந்து வந்துச்சாமா? ப்ளூரல். எதுல இருந்து ப்ளூரல்? 433. ஸோ 433 என்னன்னு பாருங்க கொஞ்சம். என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? எபிரேய வார்த்தையை மட்டும் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களேன். இல்லை ஹலோ, யாரோ ஹலோன்னு கூப்பிட்டீங்களா நீங்க? ஏலோ. ஏலோ எப்படி சொல்றது தெரியல, அது ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஏலோ ஹா அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏலோ ஹா வரமாட்டேங்குது. இன்னொரு ஏ வந்துருச்சுன்னா ஈஸி.
ஏலோக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏலோக் ஏலோக். ஆனா வார்த்தைகள் பாருங்க ஒரே மாதிரி வருது. ஏலோஹிம், இது ஏலோக். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க விளக்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் காடு, இதுவும் காடு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஹீப்ரு வேர்டுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு பொருந்தும் அப்படியே போட்டிருக்கங்க. இல்ல, கேபிட்டல் ஜியோடையும் இருக்கு, ஸ்மால் ஜியோடையும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இந்த H433 எந்த வார்த்தையிலிருந்து வந்துச்சு? 410. இப்படியே போனோம்னு இன்னைக்கு முடிஞ்சு போயிடும். எதுக்காக போறேன்னா, பைபிள்ல பண்ண சில பிழைகள், டிரான்ஸ்லேஷன் பண்ண சில பிழைகளை கண்டுபிடிக்கிறது தான். இப்போ 433 ஓகே, 430 படிச்சாச்சு, 433 படிச்சாச்சு. அடுத்து எதோட லிங்க் இருக்குதுக்கு? 4 என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அது ப்ளூரல், இது ஃப்ரம் H410. இந்த வார்த்தை எங்க இருந்து வந்திருக்குன்னா 410 இருந்து வந்திருக்கு. ஸோ 410 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதுக்கு மேல போக வேண்டாம். ஏல் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஏலோஹிம். நீங்க விட மாட்டோங்களே, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஏலோஹிம், அடுத்தது ஏலோஹா அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்தது ஏல். இந்த மூணு ஒரே வேர்ட்ல இருந்து வந்தது தான், மாத்தி மாத்தி வந்தது, மாறி மாறி பிறந்து வந்தது. இந்த ஏல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பிதாவாகி தேவனை மட்டும் தான் குறிக்க இல்லையா? இப்படி ஆடுறான்னு தெரியல, இப்படி ஆடுறான்னு தெரியல. மூணுக்குமே ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்குன்னா கண்டிப்பா ஒன்னு பிதாவாகிய தேவன் அப்படின்னு தனியா சொல்லாது. இந்த மூணு வார்த்தைகளுமே தேவனுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய வார்த்தை இல்லை. பட் மூணு ப்ரொனன்சியேஷன்ல இது மூணாவது ப்ரொனன்சியேஷன் ஏல். இது அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி செகண்ட் லைன்ல வாசிக்கிறேன். எஸ்பெஷலி த அல்மைட்டி. அல்மைட்டிங்கிறது யாரு? சர்வ வல்லவர். பட் யூஸ்ட் ஆல்சோ டு எனி டைட்டி. அப்படி என்ன அர்த்தம்? மற்ற தெய்வங்களுக்கு இது என்னாகும்? பொருந்தும். அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, காட் காட். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு காட் இருக்குங்க, ஒன்று கேபிட்டல் ஜி, இன்னொன்று ஸ்மால் ஜி. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம படிச்சதை போடலாம். இப்படித்தான் படித்தோம். முதல்ல எங்க ஆரம்பிச்சோம்? யாத்திராமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. அங்கிருந்து ஆரம்பிக்கிறதா இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறதா? இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ H410 நிற்கிறப்ப எங்கிருந்து H410 வந்தோம்? H433 வந்தோம். H433 எங்கிருந்து வந்தோம்? H430 இருந்து வந்தோம். இப்போ இந்த வார்த்தைகள் சொல்லுங்க. H410 என்ன வார்த்தை? ஏல். 433 என்ன வார்த்தை? அடுத்தது H430 என்ன வார்த்தை? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போடுவேன், அதனால வெயிட் பண்ணேன். இப்போ ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்றேன், இதை வச்சு என்ன நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு இப்போ வரப்போறோம்னா, ஒரு வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தை பிறக்கிறது. எதுல? எபிரேய பாஷையில. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தை பிறந்தாலும் கான்செப்ட்ல மாத்தம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமே தவிர கான்செப்ட்ல வித்தியாசம் இருக்காது. எந்த கான்செப்ட்ல இந்த மூணுல வித்தியாசம் இல்லைன்னா இதுல வித்தியாசமே இல்லை. மூணு வார்த்தைக்குமே கேபிட்டல் காடும் இருக்கு, ஸ்மால் காடும் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கேபிட்டல் காட், ஸ்மால் காட் ரெண்டு வேற வேற என்று அர்த்தம். சரி, வேற வேறன்னு சொல்லியாச்சுன்னா அது யார் யார்? கேபிட்டல் காட் சூப்பர், ஸ்மால் காட் கிளியர் இருக்குங்களா? மற்ற கடவுள் பைபிள்ல சொல்லியிருக்க, மற்ற தேவன் சொல்லியிருக்கிற, கடவுள் சொல்லியிருக்கிற எல்லாத்துக்குமே இது பொறுப்பு. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நம்மெல்லாம் தேவனா இல்லையா? ட்ரினிட்டி சப்ஜெக்ட் அன்னைக்கு மட்டும் இதை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மண்டை பிடிச்சிட்டு ஓடிடுவாங்க. நம்மெல்லாம் தேவன்களா இல்லையா? தேவர்கள். இப்ப நமக்கு பைபிள் தேவர்கள் சொல்லியிருக்குல்ல, அதுக்கு ஹீப்ரு வேர்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, மூணுல எது வேணாலும் வரலாம். ஆனா காடுன்னு நம்மளை சொல்லும் போது கேபிட்டல் ஜி வரணுமா, ஸ்மால் ஜி வரணுமா? பார்க்கலாமா? இப்ப வாசிங்க சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இங்கிலீஷ்ல போட்டுமா? ஸோ இங்கிலீஷ்ல என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Psalms 82:6ல ஐ ஹவ் செட் ஈ ஆர் காட்ஸ். ஸோ அந்த காட்ஸுக்கு எந்த லெட்டர் போட்டிருக்காங்க? ஸ்மால் லெட்டர். இப்போ இந்த மொழிபெயர்ப்பு கரெக்டா தப்பா? இது மொழிபெயர்ப்பு கரெக்ட் தான். H430 கரெக்ட் தான். H430 என்ன ஹீப்ரு வேர்டு? ஏலோஹிம். ஸோ ஏலோஹிம்ங்கிற வாரி யாருக்கும் பொருந்தோம்? வரமாட்டேங்குது பாருங்க. யாருக்கும் பொருந்தோம்? நமக்கும் பொருந்தோம். ஏன்னா நம்மளையும் பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா தேவர்கள் சொல்லியிருக்கு. ஆனா மொழிபெயர்த்து போடும்போது எபிரேய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எந்த காரணத்தை கொண்டும் நாம தேவன் தான், ஆனா கேபிட்டல் ஜி போடக்கூடாதுங்குது.
ரூல் இதுதான். ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக இங்கிலீஷ் பைபிளில் நம்மளை தேவர்கள்னு சொல்லும்போது கேபிட்டல் ஜி போடாமல் என்ன ஜி போட்டாங்க, ஸ்மால் ஜி போட்டாங்க. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா, நம்மளை பற்றியும் சொல்லியிருக்கணும், தேவனை பற்றியும் சொல்லியிருக்கணும். அல்லது இப்படி வச்சுக்கலாம், பைபிளில் ஒரே வசனத்தில் பிதாவாகிய தேவன் சொன்ன வசனம் இருக்கணும், அதே வசனத்துக்குள்ள மற்ற கடவுளை தேவன் சொன்ன வசனம் இருக்கணும். அப்படி வரும்போது அந்த ஒரே வசனத்துக்குள்ள கேபிட்டல் ஜியும் இருக்கணும், ஸ்மால் ஜியும் இருக்கணும். ஒரு வசனம் எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? உபாகமம் 32 அதிகாரம் 17 வசனம். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க, இதுல எது பிதாவாகிய தேவன், எது மத்த தேவன். ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிறது இது. இப்படி புரிச்சுன்னா ரொம்ப ஈஸி, ஏன்னா மொழிபெயர்ப்பு போறப்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபர்ஸ்ட் லைன்ல வந்திருக்கிறது எந்த தேவன்? பிதாவாகிய தேவன். கரெக்ட், கிளியரா இருக்கிறீங்க. அடுத்தது மத்த தேவர்கள் அப்படின்னு வந்திருக்கிறது எங்க வந்திருக்கு? கீழே வந்திருக்கு. அப்ப மேல வந்திருக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவன். மோசே என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அவங்க என்ன பண்ணல, பலியிடல. அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்கன்னா புது தெய்வங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பலியிட்டு இருக்காங்க. ஸோ புது தெய்வங்கள் சொல்லும்போது அது தேவனை என்ன பண்ணது குறிக்காது, அவங்க உண்டு பண்ண தெய்வங்கள். ஸோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிதாவாகிய தேவனை குறிக்காது. இதை அப்படியே இங்கிலீஷ்ல போடுறேன், நல்லா பாருங்க. இதுல இப்ப நீங்க சொல்லுங்க, எது பிதாவாகிய தேவன், எது மத்த தேவன்? அப்படிலாம் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாது. கேபிட்டல் ஜி வந்து இப்ப நான் என்ன அங்கதான் மாட்ட போறேன். இப்ப நம்ம கேபிட்டல் ஜி வந்துன்னு சொல்லக்கூடாது. எங்க இருக்கிறதுன்னு சொல்ல போனா ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அது யாரை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அதான் அங்க முதல்ல சொல்லிட்டாரு, அவர்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்ன பண்ணல, பலி இட்லின்னு சொன்னாலே அது நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிற H433 கரெக்டா வருதா? H433 யாரை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஜி, காட், பிதாவாகிய தேவனை குறிக்கும். மற்ற கடவுள் எப்படி குறிக்குன்னு பாத்தீங்கன்னா காட்ஸ். இந்த ரெண்டுக்கு என்ன ஹீப்ரு வேர்டு போட்டிருக்காங்க பாருங்க, நம்பர் பாருங்க, H433 H. இது ரெண்டு ஒண்ணா இல்லையா? ரெண்டு ஒண்ணா இல்லையா? ரெண்டு வேற வேற வேர்டு தான், ஆனா ரெண்டு வேர்டுமே யாரத்தான் சொல்லுது, தேவனையும் சொல்லுது, மத்த தேவனையும் சொல்லுது. ஆனா ஒரு கண்டிஷன், தேவன் வரும்போது பிதாவாகிய தேவன் வரும்போது கேபிட்டல் ஜி போட சொல்லுது, மற்ற தேவன் வரும்போது ஸ்மால் ஜி போட சொல்லுது. H4330 மட்டும் என்ன சொல்லுங்க, ப்ளூரலுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இருந்துச்சு. தானே படிச்சோம் நம்ம, இப்போ கிளியரா இருக்கு இது வரைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம படிச்சிருக்கிறது தேவன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதே வசனத்தை மற்ற 3 மொழிபெயர்ப்புல போட போறேன். அந்த 3 பேரும் கரெக்டா மொழிபெயர்த்திருக்காங்களா நீங்க சொல்லணும். ஓகே? முழிக்கிறது பாருங்க, எங்கேயோ ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப உட்காந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு நமக்கு. போட்டேன் ஒரு நிமிஷம் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க, வசந்த கவனிச்சுக்கோங்க. மேலே படிச்சது தமிழ் மொழிபெயர்ப்பு உபாகமம் 32:17. அதுக்கப்புறம் கீழே 3 டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கேன். 3மே சூப்பர் டிரான்ஸ்லேஷன். அதாவது பைபிள் இருக்கிறதுலையே ரொம்ப ஆத்தன்டிகேட்டட் டிரான்ஸ்லேஷன் தான் இந்த 3. ஆனா இந்த 3லயே மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அது ஆச்சரியம். அதனாலதான் பார்த்து படிக்கணும், தேவனை பத்தி படிக்கிற மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் சகோதரி வாசிக்கிறீங்களா? ESV. They sacrificed to demons that were no gods. That were no our gods. நம்ம கடவுள் இல்லாத. To gods they had never known. To the gods they have never known. To new gods that had come recently, whom your fathers had never dreaded. Question. இந்த ESVல எல்லா காடுக்குமே ஸ்மால் தான் போட்டிருக்கு. கரெக்டா அது? ஏன்னா இதுல ஒரு தேவன் யாரை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல வந்திருக்க வேண்டிய இந்த காட்ஸுங்கிறது யாரா இருந்திருக்க வேண்டும் என்றால் பிதாவாகிய தேவன். ஸோ என்ன போட்டிருக்கு இந்த இடத்துல? கேபிட்டல் ஜி. புரியுது உங்களுக்கு? இவங்களே மிஸ்டேக். ESV எல்லாம் சூப்பர் டிரான்ஸ்லேஷன் நினைச்சிருக்கிறோம், ஆனா அவர்களும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது NIV. They sacrifice to demons which are not God. Which are not our God. அப்ப அதுக்கு என்ன ஜி தான் வரணும்? கேபிட்டல் ஜி. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அதையே கரெக்ட் பண்ணிட்டாங்க இங்க. அடுத்து நெக்ஸ்ட், gods they had not known. அறியாத தேவன் அப்படிங்கிறப்ப என்ன ஜி தான் வரணும் இடத்துல? கிளியரா இருக்கீங்களா? ஸோ NIV தப்பிச்சுது. அடுத்தது ரோதரஹாம். இருக்கிறதுலயே ரொம்ப ப்ராமினன்டான டிரான்ஸ்லேஷன் ரோதரஹாம் தான். ரோதரஹாம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்களேன். They sacrificed to mischievous demons, to a no god, gods whom they knew not. இங்க என்ன மிஸ்டேக்? சாரி என்ன பண்ணி விட்டாங்கன்னா புறஜாதி கடவுளுக்கு கேபிட்டல் ஜி போட்டு விட்டாங்க. என்ன காரணத்தால இந்த மிஸ்டேக் பண்ணிருக்காங்க யாராவது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. ESVயும் ரோதரஹாம் பண்ண மிஸ்டேக் என்ன? அவங்க எடுத்த ரூட் வேர்டு தப்பா? கரெக்டான ரூட் வேர்டு தான். ஏன்னா கன்கார்டன்ஸ்ல போனீங்கன்னா அந்த H433
H430 H410 தான் இருக்கு. அப்ப ஏன் இப்படி எடுத்து போட்டாங்கன்னா H430 2 G இருக்கு. இதுல எந்த ஜியை யாருக்கு எடுத்து போடுறதுன்னு இவங்களுக்கே தெரியலனா இதை நம்பி படிக்கிற நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அட்லீஸ்ட் ரோதர்ஹாம்ல என்ன பண்ணிருக்கலாம், அங்க போட்ட நோ காட் அப்படிங்கிறது நம்முடைய தேவனை குறிக்கும், சோ கேபிட்டல் ஜி. அடுத்தது புறஜாதி கடவுளை சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல அங்கேயும் கேபிட்டல் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கேபிட்டல் ஜி அதுக்கும் பொருந்தும், அந்த வேர்டுக்கு பொருந்தும். அப்படின்னா கன்கார்டன்ஸ்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணலாம் இதை செலக்ட் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்குல்ல, ரூல் இருக்குல்ல, செலக்ட் பண்ணி போடுறவங்க என்ன பண்ணிருக்காங்க, மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு இதை எடுக்கிறேன்னா, இது தெரியாம எல் ஷடாய் நமக்கு கண்டிப்பா என்ன ஆகாது, புரியவே. ஸோ இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கிறது ESV 1. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோதர்ஹாம். ஒருத்தர் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்மால் ஜி போட்டு விட்டார். யாரு? ESV. ரோதர்ஹாம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா மற்ற கடவுளுக்கு கேபிட்டல் ஜி போட்டு விட்டாங்க. ஸோ மொழிபெயர்ப்பாளர்கள் தேவனுடைய பெயரை சரியான அர்த்தத்தில் மொழிபெயர்க்க தவறிவிட்டார்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. இன்னைக்கு காலையில் நான் சென்னை சேர்ந்தேன். அப்புறம் பிரதர் வீட்டுக்கு போனேன். அப்புறம் புறப்பட்டு வந்தேன். அப்புறம் உங்களை எல்லாம் பார்த்தேன். அப்புறம் ஆராதனை ஆரம்பிச்சது. அதில் சப்ஜெக்ட் பேர் சொன்னேன், எல் ஷடாய் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக தப்பா நான் சொல்றதெல்லாம்? என்னாச்சு, நல்லா தான் இருந்தாரு. இல்லை எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியல, அதுக்காக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல் ஷடாய்ங்கிற நேமுடைய பேக்ரவுண்டு பார்த்தோம். என்ன கண்டுபிடிச்சோம்னா, தேவனுக்கு எபிரேய பாஷையில் நிறைய பேர் இருக்கு. அந்த நிறைய பேரை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அதோடைய கேரக்டர்ஸ். எதுக்கு ஒரு கார்டுக்கு ஒரு கேரக்டர் தான் இருக்கணும்? இல்லை, ஒரு வேலையை செய்யும் போது அவர் அந்த வேலையை செய்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய குணலட்சணம் பிளஸ் ஸ்டேட்டஸ் ரெண்டை பேஸ் பண்ணி அவரே அவருக்கு பேர் வச்சுக்குவார். அந்த பேர் அவர் வச்சது தான் யாத்திராம 6:2 6:3 படித்தோம். அதில் 3 வார்த்தை இருந்துச்சு. அதில் முதல் வார்த்தை தேவன் அப்படிங்கிறதுல இத்தனை பிழைகள் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ தேவன் என்பதற்கு ரூட் எபிரேய வார்த்தை என்னன்னு ஏதாவது நீங்களே சொல்லிருங்க போதும். 3 வார்த்தை பொருந்தும். ஏல் பொருந்தும், ஏலோஹாம் பொருந்தும், ஏலோஹிம் பொருந்தும். நம்ம இப்போதைக்கு ஏழ்னு வச்சுக்கலாமா? ஏழ்னு வச்சுக்கலாம். அடுத்தது யெகோவா. இந்த வார்த்தையை கேட்டா யாருக்கு பிடிக்காது? உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு தெரியும். யாருக்கு பிடிக்காது? இப்போ நம்ம தமிழ் பைபிள்ல சில இடத்துல யெகோவானே வந்திருக்கே. பாண்டிச்சேரியில் நினைக்கிறேன் ஒரு தடவை ட்ரினிட்டி சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறப்ப ஒரு பிரதர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். இந்த YHWHன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு நம்ம போயிட்டு இருப்போம் இல்லையா ஃப்ளோவில். அவர் எந்திரிச்சிட்டார். எல்லாம் பாடம் நடந்துருக்கிறப்ப எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு கிடையவே கிடையாட்டார் யெகோவாங்கிற பேர். உடனே உங்கள் பைபிள் எடுங்கன்னு சொல்லி இதே யாத்திராமம் 6:2 உங்கள் வாயாலே படிங்கன்னு சொல்லியாச்சு. அவர் படிச்சு அவருக்கு அப்படி கையில் நட்டுங்குது. அப்படி ஒரு பேர் தமிழ் பைபிள் இருக்கிறது அவருக்கு தெரியல. ஆனால் தமிழ் பைபிள் இருக்கு. இந்த இடம் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது. ஏன் ஒரு சில இடத்துல மட்டும் யெகோவான்னு போட்டிருக்காங்க, மிச்ச இடத்துல போடாம விட்டாங்க? ரெண்டுக்கு வேற வேற ரூட் வேர்டா? இல்லை, சேம் ரூட் வேர்டு தான். இதுவும் மொழிபெயர்ப்பாளர்கள் பண்ணக்கூடிய சில பிழைகள். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம எடுத்த வேர்டு யெகோவா. முதல்ல பார்த்த வேர்டு தேவன். தேவனுக்கு என்ன எபிரேய வார்த்தை? ஏல். ஏலுங்கிறது பேசிக்கான ஹீப்ரு வேர்டு தேவனுக்கு. யெகோவாங்கிறது பிரைமரி நேம் ஆஃப் த காட், பிரைமரி ஹீப்ரு வேர்ட் ஆஃப் த காட். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெகோவா. ஜெகோவா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ராமசாமி என்ற அர்த்தம். கரெக்ட், சொல்லுங்க. வாசிங் ஸ்ட்ரிப். We know Jehovah is the self-existing one. Self-existing one. இத தமிழ்ல சொல்லுங்க அப்படியே. எல்லாருக்கும் ஒரு டீ கொடுத்தலாமா? எல்லாரும் கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்கன்னு சொன்னா இருக்கிறவராகவே இருக்கிறார். அந்த செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன். அடுத்தது the eternal one. இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னைக்கு இருப்பேன். the eternal one. And this will always be God's primary name. God's primary name. ஏல்ங்கிறது பேசிக் நேம், இது பிரைமரி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பேசிக் நேமுக்கும் பிரைமரி நேமுக்கு என்ன வித்தியாசம்? அது பேசிக் சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி, இது பிரைமரி ஸ்கூல் படிக்கிற மாதிரி. பிரைமரி நேம்னா என்னன்னைக்கு இந்த வார்த்தை பொருந்தும். பட் எல் ஷடாய்ங்கிறது என்றென்றைக்கும் அவருக்கு என்ன ஆகாது, பொருந்தா. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய தமிழ் வேர்ட் இருக்கிறவராக இருக்கிறேன். இதை எபிரேய வார்த்தை என்ன? இதுக்கு இந்த இருக்கிறவராக இருக்கிறேனுக்கு எபிரேய வார்த்தை என்னன்னு கேட்டேன். எல்லாம் நம்ம பேசிக் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக தரவா இருப்போம் நான் நம்புறேன். என்ன வார்த்தையை சொல்லுங்க? எபிரேய வார்த்தை. ஸோ இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரினிட்டி என்ற பாடம் எங்களுக்கு இருக்கப்படும்.
சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க யாரோ. ஒய்ஹெச், சூப்பர். ஆனால் OHWHங்கிறது தப்பு. ஆனால் அட்லீஸ்ட் சொன்னீங்களே சந்தோஷம். அது எப்படி வந்துச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். OHWHங்கிற ஒரு வார்த்தை எபிரேய வார்த்தையே கிடையாது. அது ஒரு ப்ராசஸில் வந்த வார்த்தை. பட் எதிலிருந்து அந்த ப்ராசஸ் வந்துச்சுங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற பேரை யார் அவருக்கு வச்சது? சூப்பர். அவருக்கு என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டார். அவருக்கே அவரே பேர் வைக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னா, மோசேவை தேவன் கூப்பிட்டு பார்வோன் ராஜ் ஜனங்கிட்ட போய் பேச சொன்னார், இஸ்ரேல் ஜனங்கிட்ட. அப்போ மோசே என்ன கேட்டாரு? தேவனே, நான் போய் எகிப்து விட்டு வெளியே போல வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த ஜனங்க எங்கிட்ட உங்ககிட்ட யாருப்பா எங்களை கூப்பிட சொன்னதுன்னு கேட்டா நான் என்ன பேர் சொல்றது? டைரக்டா என்ன கேட்டிருக்கலாம் மோசே, வாட் இஸ் யுவர் நேம்? அது கேட்கறதுக்கு அவ்வளோ பயம். ஸோ நான் என்ன பேர் என்ன சொல்றதுன்னு கேட்குறப்ப தேவன் என்ன சொன்னார்னா, நான் சொல்ற மாதிரி நீ போய் சொல்லிட்டார். அப்பதான் தேவன் ஃபர்ஸ்ட் தன் பேரை தானே வெளிப்படுத்துறாரு. இந்த வசனம் எங்க இருக்குன்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஓகே, கட்டாயமா கவனிச்சுக்க மாட்டேங்க, எனக்கு நல்லாவே இது புரிஞ்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டேன்னா, தேவன் மோசே கிட்ட ஜனங்க கிட்ட போய் தன் பேர் இதுதான் சொல்ல சொன்னார். அந்த தன் பேர் என்னங்கிறத இங்க போட்டிருக்கப்ப இப்ப நல்லா வாசிங்க. தேவன் மோசையை நோக்கி அட்ரஸ் பண்றார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் தனக்கு வச்சிருக்காரு? கர்த்தர்னு ஒரு பேர் வைக்கல. தமிழ் பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப தேவன் மோசே கிட்ட தன் பேர் என்னன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு? கர்த்தர்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. புரிஞ்சு உங்களுக்கு? ஸோ இந்த கர்த்தர் என்ற வார்த்தையுடைய ஆங்கில வார்த்தை தி லார்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லார்டுன்னு இங்கிலீஷ்ல வந்த வார்த்தை தான் தமிழ் என்ன மொழிபெயர்த்திருக்காங்க? கர்த்தர். பட் இந்த லார்டுங்கிற வார்த்தை எங்கிருந்து மொழிபெயர்த்தாங்க? எபிரேய வார்த்தையிலிருந்து. எந்த எபிரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்த்திருக்காங்க? அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. என்ன நம்பர்? ஜியா. ஐயோ, புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் கலக்குது எங்கேயோ. H30. அப்ப தேவன் என்ன சொல்லி அனுப்பினார் மோசேகிட்ட? H3068 சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் என்ன போட்டாங்க? லார்ட்னு போட்டாங்க. அதை பார்த்து தமிழ் என்ன போட்டாங்க? கர்த்தர்னு போட்டாங்க. தேவன் தன்னை கர்த்தர்னு சொல்லி அனுப்பல. தேவன் தன்னை என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்கிறது இங்கே தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? H3068. நல்லா கவனிங்க. இப்ப எல்லாரும் என்ன பாருங்க. அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னீங்க, எபிரேய வார்த்தை. என்ன வார்த்தை அது? அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லையங்கிறீங்களா? சொன்னீங்களே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அது? அதுங்க இங்க வரவே இல்லை. H3068ல OHWH இல்லையே. அப்புறம் எப்படி சொன்னீங்க? அப்புறம் எப்படி சொன்னோம்னா, நீங்க தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லி கொடுத்தீங்க இல்ல இந்த வார்த்தையை. ஆனா OHWHங்கிறதுக்கு ஓரளவு கரெக்ட், பட் நாட் ப்ராப்பர் வேர்டு. எப்படி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. H3068 தான் தேவன் சொல்லியிருக்காரு. யார்கிட்ட? மோசே கிட்ட. யார்கிட்ட சொல்ல சொல்லி? இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு. ஸோ மோசே இதுதான் போய் சொல்லியிருக்காரு. ஆனா மோசே சொன்னது பைபிள்ல மொழிபெயர்த்திருக்கிற வார்த்தை கர்த்தர், இங்கிலீஷ்ல லார்ட். ஸோ இப்போ நம்ம அதை விட்டு இங்க வந்துடலாம். இப்போ என்ன தேவன் சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னா, யெகோவா அப்படிங்கிற ஒரு ஹீப்ரு வேர்டை சொல்லி அனுப்பின மாதிரி இருக்கு. இந்த யெகோவாங்கிற ஹீப்ரு வேர்டு என்ன பேர் சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எட்டர்னல். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்? இருக்கிறவராகவே. எட்டர்னல் என்ன அர்த்தம்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் போட்டு ஜெகோவான் போட்டு ஜூயிஷ் நேம், நேஷனல் நேம் ஆஃப் காட்னு கொடுத்துட்டாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கரெக்ட். தேவன் என்ன சொல்லி அனுப்புனாரோ அந்த வார்த்தை தேவனுடைய பேருங்கிறது கரெக்ட். ஆனா இங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா, யெகோவான்னு கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பதில் சொன்னீங்க என்கிட்ட அப்பவே? OH எப்படி சொன்னீங்க? சொல்லி கொடுத்தீங்க, சொன்னோம். இது அன்னைக்கே போட்டு காமிச்சிக்கிற மாத்திருப்போம்ல நாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, OHWH இருந்து வந்ததுதான் யெகோவா. எதுக்குன்னா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. ஆனா தேவன் மோசேட்ட சொல்லி அனுப்புனது யெகோவாவும் இல்லை, OHWHம் இல்லை. அவர் சொல்லி அனுப்புனது என்னங்கிறத பார்க்கலாமா?
ரியல் நேம் ஆஃப் காட் என்ன பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கன்கார்டன்ஸில் யெகோவான்னு போடுறதுக்கு OHWHன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இது ஒரு ப்ராசஸ். இதை வாசிங்க, அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். The Hebrew word YHWH, நீங்க சொன்னீங்க இல்லையா ஹீப்ரு வேர்டு YHWH தான் சொன்னீங்க இல்லையா, அந்த ஹீப்ரு வேர்டு tetragrammaton, டெட்ராகிராமட்டோன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல வந்த பேர். எந்த பேரு? YHWHங்கிறது டெட்ராகிராமட்டோன் அப்படிங்கிற பேர்ல வந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து ஒரு பேரு. இந்த டெட்ராகிராமட்டோன் என்ன அர்த்தம்? டெட்ரானே 4 வார்த்தையிலிருந்து பிறந்த வார்த்தை. வாசிங்க இப்ப. the 4-letter name of God in the Hebrew Bible. அப்ப தேவன் என்ன பேர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு? 4 பேர் சொல்லியிருக்காரு. கரெக்டா? 4 பேர். அதை நாம் எப்படி பேர் வச்சிட்டோம்? YHWH வச்சிட்டோம். அது கரெக்ட். ஏன்னா இந்த டெட்ராகிராமட்டன் ப்ராசஸ் அப்படி சொல்லலாம். ஆனா தேவன் சொல்லி அனுப்புனது YHWH இல்லை. அப்ப என்ன சொல்லி அனுப்புனார்? ஐ எம் த டைம். அதில் 4 பேர் இருக்குது. அது இங்கிலீஷ் வார்த்தை. தேவன் பேசுறது ஹீப்ரு வார்த்தை. என்ன வார்த்தைனா யாட் ஹி வாவ் ஹி. பார்க்கறது பாருங்களேன். தேவன் சொல்லி அனுப்பின இந்த 4 வார்த்தை யாடு கீழே போட்டிருக்கீங்களா, OYOD அதோடைய சிம்பிள் ஹீப்ரு லெட்டர். அடுத்தது ஹி HE BAV வாவ் HE ஹி. 4 சேர்த்து சொல்லுங்க. 4 சேர்த்து சொல்ல முடியாது, தனித்தனியா 4 சொல்லுங்க. யாட் ஹி வாவ் ஹி. இந்த வார்த்தையை தான் என்ன பண்ணாங்கன்னா யாட்ல இருந்து ஒய் எடுத்தாங்க, ஹீல் இருந்து ஹெச் எடுத்தாங்க, வேவ்ல இருந்து W எடுத்தாங்க, ஹீல் இருந்து ஹெச் எடுத்தாங்க. YHWH மாத்தினாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, தேவனுடைய எபிரேய வார்த்தையின் பெயர் என்ன? யாட் ஹி. ஒவ்வொரு தடவை சொல்லும் போது நமக்கு பல்லு சுளுக்கிக்கும். நாக்கு சுளிக்கிற காரணத்தினால இது என்ன மாத்திட்டாங்கன்னா டிரான்ஸ்லிட்ரேஷன்ல YH. இப்ப தேவன் மோசேட்ட என்ன சொல்லி அனுப்பினார்? மோசே என்ன கேள்வி கேட்டாரு? தேவனே, இஸ்ரேல் ஜனங்கிட்ட நான் போய் நம்மளை ஒருத்தர் வெளியே போச்சலான்னு சொல்றப்ப உங்க பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? உடனே தேவன் என்ன சொல்லி அனுப்பினார்? ஒன்றும் பண்ணாதப்பா, ஆபிரகாமின் தேவன், ஈசோக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய காட் ஹி வாவ் ஹி அனுப்பினேன்னு போய் சொல்லிட்டார். இதுதான் உண்மையா நடந்திருக்குங்க. இதை மொழிபெயர்ப்பாளர்கள் எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி OHWHையும் போட முடியாம, ஏன்னா OHWH ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு என்ன ஆட் பண்ணாங்க? வவல்ஸ் ஆட் பண்ணி யெகோவான்னு மாத்தினாங்க. இதுதான் உண்மை. புரிஞ்சது வரைக்கும் உங்களுக்கு? ஸோ இப்போ இப்படித்தான் YHWH வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதுக்குரிய ரூட் வேர்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா? எந்த வார்த்தை அது? ரூட் வேர்டு இல்லை, கன்கார்டன்ஸ் நம்பர். சாரி, அதை போட்டு கேட்குறேன் பார்த்தீங்களா? நான் பேர்பட்ட ஆளாக இருப்பேன். H3068. இந்த H3068 பைபிள் எங்கெங்க யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது 2 எக்ஸாம்பிள் போடுறேன் உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் 83:17 சங்கீதம் வாசிங்க. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. சங்கீதம் 83:18 அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 83ஆம் சங்கீதத்துல யூஸ் பண்ணியிருக்கிற தேவனுடைய பெயர் என்ன? தமிழ்ல யெகோவா. இதுக்கப்புறம் ரூட் வேர்டு ஒன்று இருக்கும்ல, அந்த ரூட் வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல லார்டு. அந்த லார்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா H3068. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போலாமா? H3068 தான் இங்கிலீஷ்ல லார்டு, தமிழ்ல வரமாட்டேங்குதே. இங்க பாருங்க, மேல பாருங்க என்ன போட்டிருக்கு? யெகோவா. கிளியர் இருக்கா? அடுத்தது நீங்களே சொல்லுங்க. இப்ப யாத்திராம 3:15 இங்கிலீஷ் வேர்டு இல்ல, வேண்டியதில்லை. இங்கிலீஷ் வேர்டு என்ன? லார்டு. கன்கார்டன்ஸ் நம்பர் என்ன? H3068 சொன்னீங்களா? முன்னாடி போட்டதே தான் சொல்லுவீங்களா? அதே தான். சேம் கன்கார்டன்ஸ் நம்பர், சேம் இங்கிலீஷ் வேர்டு. இங்க தமிழ் என்ன போட்டிருக்காங்க? ஏன் இங்க கர்த்தர் போட்டாங்க, அங்க யெகோவான்னு போட்டாங்க. மிஸ்டேக் முடிஞ்சு. எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டா. அது ஒரு மிஸ்டேக் கொடுங்களேன். ஏன்னா ஆங்கிலத்தில் இந்த டெட்ராகிராமட்டோன் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா, ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை யூஸ் பண்ண பைபிள் எல்லாமே யெகோவா தான் போட்டிருக்காங்க. ஆச்சரியம். இருக்கிறதுலையே டெட்ராகிராமட்டோன் ப்ராசஸை ஃபுல்லா யூஸ் பண்ண ஒரே ஒரு பைபிள், ஒரே ஒரு வெர்ஷன். எந்த வெர்ஷன் தெரியுமா? NIV. நமக்கு தெரிஞ்ச வெர்ஷன் நான் கேட்கல. எந்த வெர்ஷன்ல டெட்ராகிராமட்டோன் யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த பைபிள் இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்த வார்த்தைகள் எல்லாமே யெகோவா தான். இங்கிலீஷ்ல யெகோவா தான். H3068க்கு
எங்கெங்க வருதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த ஒரு பைபிள்ல மட்டும் யெகோவான்னு போட்டாங்க. அதனாலதான் தமிழ்ல பாதி இடத்துல யெகோவா, பாதி இடத்துல கர்த்தர். அந்த பைபிள் எதுனா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அமெரிக்கால தான் இருக்கும். அது அமெரிக்கால இல்லைங்க, நம்ம கிட்டே இருக்கு. ஏஎஸ்வி. நீங்க ஏஎஸ்வில எங்க போய் வேணாலும் H3068க்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா ஜெகோவா தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனா நீங்க கிறிஸ்தவ மக்கள் இந்த வார்த்தையை கண்டாலே என்ன பண்றாங்க? நடுங்கிறாங்க. இனிமேல் உங்ககிட்ட திருத்துவத்தை பத்தி யாராவது பேசினா ஏஎஸ்வி பைபிள் கையில வச்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்து படிக்க சொல்லிருங்க, அங்க என்ன வார்த்தை போட்டிருக்குன்ட்டு. ஆனா ஜெகோவாங்கிறதும் சரியான வார்த்தை இல்லை, ஒய்ஹெச்ங்கிறதும் சரியான வார்த்தை இல்லை. சரியான வார்த்தை என்ன? யாட்ஹி வாவ்ஹி தான் கரெக்டாக. அதை அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க, ஒரே ஓட்ட ஓடிடுவாங்க. நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம போதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 1901 போட்ட எடிஷன்ல consistently renders the tetragrammaton as Jehovah in all 6823 places. 6823 இடத்துல H3068 வந்த இடத்துல ஏஎஸ்வில ஃபுல்லா ஜெகோவா தான் இருக்கு. இது நம்மளுக்கு தமிழ்ல மொழிபெயர்க்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாதி இங்க இருந்து காப்பி, பாதி அங்க இருந்து காப்பி. ஏன்னா H3068 ரெண்டுமே பொருந்தும் இல்ல, போட்டு விட்டாங்க. லார்டுன்னு போட்டுக்கலாம், ஜெகோவான்னு போட்டுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே கரெக்ட். அதனால தமிழ்ல சில இடத்துல மட்டும் என்ன வந்திருக்குன்னா ஜெகோவா. அடுத்த கொஸ்டின், எந்த பைபிள்ல இருக்கிறதுலே H3068 ஜெகோவான்னு கம்மியா மொழிபெயர்த்தது? அதிகமா மொழிபெயர்த்து ஏஎஸ்வி, கம்மியா மொழிபெயர்த்தது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு இன்ஃபர்மேஷன், டயக்லாட் பைபிள். நமக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு கேட்கும்போது. இஎஸ்வியில் ஒரு மிஸ்டேக்கு, ரோதர்ஹாமில் ஒரு மிஸ்டேக்கு, டயக்லாட் பைபிள்ல மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஜெகோவாங்கிற வேர்டை கம்மியான தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை தடவைன்னு பார்த்தீங்கன்னா 18 முறை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். கண்டிப்பா சொல்றேன், தேவன் தேவன் தான், அது அவரே சொல்லிட்டார். இது என்ன ஆச்சரியம், தேவனுக்கு யாருமே பேர் வைக்க முடியாது, அவரே தான் வச்சுக்குவார். இப்ப அவரே சொல்றாரு நான் கர்த்தர். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவரு கர்த்தர்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்க இப்ப சொல்லுங்க, இது H3068 தான், H3068 தான். இப்ப சொல்லுங்க, தேவன் தன்னுடைய பேர் என்னன்னு சொல்லியிருக்காரு? தப்பு, யெகோவா தப்பு. அடுத்தது யாட்ஹி வாவ்ஹி. அதை எப்படி நம்ம மொழிபெயர்ப்போம்? ஒய்ஹெச். இதை ஏஎஸ்வில மட்டும் எப்படி மொழிபெயர்த்துருவாங்கன்னா ஜெகோவா தான். இப்போ நான் அப்படியே அதே வசனத்தை ஏஎஸ்வில போடுற மாதிரி வாசிங்க. இப்போ I am Jehovah, that is my name. I am Jehovah. எக்ஸாக்ட்லி இதை எடுத்துக்கலாம். யாராவது நம்மளை ஜெகோவா விட்னஸ்ன்னு சொன்னாங்கன்னா உடனடியே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்தது தலை தெறிக்க ஓடணும். என்ன பண்ணணும்? ஏஎஸ்வி பைபிள், இல்லாட்டி நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கோம், மொபைல் வச்சுருப்போம், ஏஎஸ்வி ஓப்பன் பண்ணி நாங்கள் ஜெகோவா இல்லைங்க, நம்ம கடவுள் தாங்க ஜெகோவான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கட்டாயமாக நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு பாயிண்ட்ல நீ திருத்துவத்தை ஈஸியாக உடச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த திருத்துவ சப்ஜெக்ட்ல இந்த பாயிண்ட்ல ஆட் பண்ணிடலாம், தப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ கிளியரா ஏஎஸ்வி என்ன கொடுத்தாங்கன்னா ஜெகோவா. ஏஎஸ்வி பைபிள் கையில் இருந்துச்சுன்னா ஜெகோவாங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என் பேர் ஜேம்ஸ் பாஸ்கர், சரிங்களா? நான் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறேன், எதுக்காக வந்திருக்கிறேன்? சப்ஜெக்ட் எடுக்கிறேன். என்ன சப்ஜெக்ட் எடுத்தோம்? எல்ஷடா. எங்கேருந்து ஆரம்பித்தோம்? எல்லிருந்து ஆரம்பித்தோம். பார்த்தா பிடிச்சிட்டார் பிரதர், டக்குன்னு ஒரு ஜம்ப் போட்டார். எல் ஆரம்பிச்சிட்டோம். எல்லுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோமா? எல் அப்படிங்கிறது தேவனுடைய பேசிக் நேம். அதை தேவன் போட்டிருக்காங்க. அதில் 2 விதமாக பிரிக்கலாம், கேபிட்டல் ஜி, ஸ்மால் ஜி காட். கேபிட்டல் ஜி காடு பைபிள் வரக்கூடிய பிதாவாகிய தேவனுக்கு கேபிட்டல் ஜி தான் போடணும். ஸ்மால் ஜி பைபிள் வரக்கூடிய மற்ற தேவர்களுக்கு போடணும். அடுத்தது யெகோவா. யெகோவாங்கிற வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தை என்ன? யாட்ஹி வாவ்ஹி. அதை OHWHன்னு சொல்லிட்டு அதை பின்னாடி மொழிபெயர்க்கிறதுக்காக யெகோவான்னு மாத்திட்டாங்க. ஏஎஸ்வி பைபிளில் மட்டும் H3068 எல்லா இடத்துலையுமே ஜெகோவான்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ தேவன் முடிஞ்சது, யெகோவா முடிஞ்சது. இப்போ தான் சப்ஜெக்ட்லேயே வரப்போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படியே இங்கிலீஷில் வாசிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ரூட் வேர்டு பிடிச்சிடலாம். வாசிங்க சிஸ்டர். And I appeared unto Abraham, unto Isaac, and to Jacob by the name of God Almighty. By the name of God Almighty. ஸோ சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறதுக்கான ஹீப்ரு வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா H7
706. திருப்பி சொல்றேன், தேவனுக்கு இவ்வளவு பேர்கள் வருவதற்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையை செய்வதற்கு அவர் எடுத்துக்கிற குணலட்சணம் பிளஸ் எந்த நிலைமையிலிருந்து அந்த வேலையை செய்கிறார், இந்த காம்பினேஷன்ல அவர் தனக்கே பேர் வச்சுக்குவார். அதுல ஒரு பேர் தான் எல்ஷடாய். இப்ப நம்ம வந்து நிக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னும் எல்ஷடாய்க்கு வரல, சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு அல்மைட்டி, கிரீக் ஹீப்ரு கன்கார்டன்ஸ் நம்பர் 77. அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? ஷடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஷடே. என்ன கொடுத்துருக்காங்க? ஷடே. ஷடைனா என்ன அர்த்தம்? அல்மைட்டி, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, இதே யாத்திராமம் 6:3 போயிடுறேன். அதில் நம்ம வாசித்த வார்த்தை 3 வார்த்தை பார்த்தோம். தேவன் ஒன்று, யெகோவா ஒன்று, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் H7706 சர்வ வல்லமை மட்டும் தான் பொருந்தும், தேவனுக்கு அது பொருந்தாது. இந்த 2 வார்த்தை இங்கே இருக்கிறத பார்க்கலாம், காட் அல்மைட்டி. இப்போ சேர்த்து சொல்லுங்க எனக்கு, அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ காடுக்கு எல் படிச்சோமா இல்லையா, அல்மைட்டிக்கு ஷடே. ஷடாயில் இல்லை, ஷடே. இன்னும் ஷடா இனிமேல் தான் வரப்போகுது, இன்னும் என்னென்னலாம் வரப்போகுது தெரியல. எல் ஷடே அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்போ விளக்கம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எல் ஷடேன்னு வந்துச்சுல, அதுக்கு கன்கார்டன்ஸில் என்ன பேர் கொடுத்துருந்தாங்க? அல்மைட்டி. அல்மைட்டின்னு என்ன? அவ்வளோதான், முடிஞ்சு, அவ்வளோதான். இதுதான் டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ண மிஸ்டேக்கு. தேவன் சாதாரணமாக தனக்கு இந்த பேரை வைக்கல, எல் ஷடாங்கிற பேரை தேவன் சாதாரணமாக வைக்கல. ஆனால் மொழிபெயர்ப்பாளர் சாதாரணமாக்கிட்டாங்க. என்ன பேர் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அல்மைட்டி. அல்மைட்டினா சர்வ வல்லவர்னு கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் சர்வ வல்லவர்ங்கிற பேருக்காக மட்டும் தேவன் தனக்கு எல் ஷடாயின்னு பேர் வைக்கல. முதல் எல் ஷடாய்ங்கிற பேரை தேவன் தனக்கு எப்போ வச்சார்னா ஆதியாகமத்தில் வச்சார். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க இப்ப. And when Abraham was 90 years old, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆபிரகாம் 90 வயசா இருக்கும்போது was 90 years old and 9, the Lord 99 years old. the Lord appeared to Abraham. யார் appeared? லார்ட். என்ன வார்த்தைங்க? H3068 என்ன வார்த்தை அது? ஜெகோவா. புரியுதா உங்களுக்கு? அண்ட் லார்ட் ஜெகோவா appeared. நீங்க எப்படி சொல்லுவீங்க இதே? ஜெகோவா appeared. H3068 எப்படி சொல்லுவீங்க கேக்குறேன் நான். யாடி வாஹி appeared. The Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God. I am the Almighty God. Walk before me and be thou perfect. Walk before me and thou perfect. இதுக்கு பேர் தான் எல் ஷடாய். எல் ஷடாய். ஏற்கனவே நான் சொன்னேன், இது தேவனுடைய பியூட்டிஃபுல் கேரக்டர் அண்ட் ஸ்டேட்டஸை பற்றி சொல்லுது. இப்போ என்னோட கேள்வி, நேராக ஆபிரகாம்கிட்ட போயிருங்க. ஆபிரகாம்கிட்ட தேவன், நான் யாஹி வாஹிப்பா, உன்னை நான் என்ன ஆக்க போறேன்னா பெரிய ஜாதி ஆக்க போறேன். என்ன ப்ராசஸ்லினா, நான் எல் ஷடாயா மாறி உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்க போறேன். இப்போ புரிஞ்சு உங்களுக்கு? நான் எல் ஷடாயா மாறி உன்னை என்ன ஆக்க போறேன்? பெரிய ஜாதி ஆக. இப்போ நீங்க சொல்லுங்க, ஆபிரகாம் பெரிய ஜாதி ஆகணும்னா ஆபிரகாமுக்கு என்ன தேவை? யாரும் சொல்றீங்க? கரெக்ட், குழந்தை தேவை. சரி, குழந்தை இல்லை இப்ப. ஆனா தேவன் சொல்லிட்டார், என்ன ஆக்க போறோம் நானு? பெரிய. குழந்தை இல்லாதவர் பெரிய ஜாதி ஆக்க முடியுமா? முடியும். குழந்தைய கொடுத்தா ஆயிடுவார். ஆனா ஆபிரகாம் குழந்தை கொடுக்க முடியாது. ஏன்? கொடுக்க முடியாது? வயசு என்னங்க பிரதர்? 99 வயசுல ஒருத்தர் குழந்தை கொடுக்க முடியுமா? முடியும் போல் இருக்க. திங்க் பண்றது பார்த்தா வாய்ப்பே கிடையாது. அப்ப தேவன் என்ன சொல்லி அனுப்பியிருக்கா தெரியுமா? நான் யாஹி வாஹி சொல்றேன், நீ போ, எல் ஷடாய்ங்கிற ப்ராசஸ் மூலம் நான் எல் ஷடாயா மாறி உன்னை ஒரு பெரிய சந்ததி ஆக்க போறேன். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப எல் ஷடாய்ங்கிறது சாதாரண வார்த்தையா? வெறும் அல்மைட்டியா? பத்தாது. வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது. எத்தனை வயதான போது? செஞ்சுரி போடுறதுக்கு ஒண்ணுதான் பாக்கி. 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தர்ங்கிற இடத்துல என்ன வார்த்தை வந்திருக்கணும்? உடறதா இல்லைக்கு யாஹி வாஹி. தரிசனமாகி ஆபிரகாமை நோக்கி
ஐ ஆம் எல் ஷடாய். அதான் தமிழ் எப்படி வந்திருக்கு? சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ எப்படி இரு, நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ப்ராமிஸ் என்ன, உன்னை நான் என்ன ஆக்க போறேன், பெரிய ஜாதி. ஸோ இந்த எல் ஷடாய்ங்கிற வார்த்தையில எல் எடுத்துட்டு ஷடாய்க்கு H7706 பார்த்தோம். அதுக்கு ஆங்கில வார்த்தை அல்மைட்டி. அல்மைட்டியா இருந்து அவர் இப்படி ஆக்க முடியுமா? எப்படி 99 இயர்ஸ்ல குழந்தை இல்லாத ஒருத்தரை வச்சு ஒரு பெரிய சந்ததி உருவாக்க முடியுமா? வெறும் அல்மைட்டியா இருந்தா மட்டும் உருவாக்க முடியாது, எல் ஷடாயா இருந்தா தான் உருவாக்க முடியும். அப்படின்னா இந்த எல் ஷடாய் கொடுக்கப்பட்ட H7706 தேவன் என்ன பவர் எடுத்துக்க போறாருங்கிறத எலாபரேட் பண்ண முடியல. வெறும் அல்மைட்டின்னு சொல்லி போயிருச்சு. ஆனா தேவன் பண்ண போற விஷயம் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த பெருசா இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு இந்த எபிரேய வார்த்தைக்கு பவர் இல்லைன்ட்டாங்க. அப்படின்னா இந்த எபிரேய வார்த்தை எங்கேயோ ஒன்றுல இருந்து வந்திருக்கும்ல, ஏற்கனவே பார்த்தோம்ல, எல் எலோஹா அந்த மாதிரி எங்க இருந்து பிறந்து வந்திருக்கும்ல. இந்த ஷெடேங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு பேர் சொற்பிறப்பியல், பிறப்பியல். ஒரு தடவை சொல்லிருங்களேன், எனக்கு வரமாட்டேங்குது. இங்கிலீஷ்ல எட்டிமோஜிக்கல், கரெக்டாமா? எட்டிமோலாஜிக்கல். எட்டிமோலாஜிக்கல் அப்படின்னு என்ன தெரியுமா? ஒரு சொல் எங்கிருந்து பிறந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்ப சென்னைங்கிற பேர் எங்கிருந்து பிறந்து வந்துச்சு? சென்னைக்கு எப்படி சென்னைன்னு பேர் வச்சாங்க? சும்மா சென்னைன்னு பேர் வச்சுட்டாங்களா? சென்னாப்பட்டணமா இருந்துச்சு. சென்னாப்பட்டணங்கிற பேர் எப்படி வந்துச்சு? நான் டேட்டா எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதனால இவ்வளவு தைரியம் பேசிட்டு. கோயம்புத்தூருக்கு நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். கோவன் அப்படிங்கிற ஒரு ராஜா அரசாண்டு இருக்கார், அதனால அந்த பேர்ல இருந்து வந்ததுதான் கோயம்புத்தூர். சென்னை வந்தது காரணம் டேமல் சென்னப்ப நாய்க்கர் அப்படின்னு ஒருத்தர் இங்க ஒரு பெரிய ராஜாவை ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்திருக்கார் ஒரு காலத்துல. அந்த சென்னப்ப நாய்க்கருடைய பேர்ல இருந்து வந்ததுதான் சென்னை. அப்ப சென்னைங்கிற பேர் எங்கிருந்து வந்துச்சு? சென்னப்ப நாய்க்கர். இப்ப அடுத்தது கொஸ்டின், ஷடேங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு? அதை தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். அது எங்கிருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா H7699 அங்கிருந்து வந்தது தான். அந்த H7699 வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இதுதான் ஷடோ, ஷேட் அப்படின்னு சொல்லுது. இந்த ஷேடுங்கிறது வார்த்தை வந்தது தான் ஷடே. இதைத்தான் தேவன் சொல்றார் எல் ஷடாய்ன்னு சொன்னார். அப்ப இந்த வார்த்தையை எடுத்து அனலைஸ் பண்ணா ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்லி கொடுத்த அந்த எல் ஷடாய்ங்கிற ப்ராசஸ்க்கு மீனிங் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க இருந்து அந்த வார்த்தை வந்திருக்கு. ஸோ இங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க இந்த ஷடே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the breast of a woman or animal. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எந்த ரோல் எடுக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிற ஒரு ஸ்டேஜ். இன்னும் தெளிவாக சொல்ல போனா விலங்குகளுக்கும் கொடுத்துருக்கிறதுனால இதை பாலூட்டிகள் தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு உறவு முறை. ஸோ தேவன் ஆபிரகாம் கிட்ட உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி நான் எல் ஷடாய்ன்னு சொல்லி அனுப்புனார் இல்லையா, அந்த எல் ஷடாய்க்கு என்ன மீனிங்ல சொல்லியிருக்காருன்னா, இந்த உறவு முறையில தான் தேவன் அவர் என்ன ஆக்க போறான்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஜாதி. இப்ப அநேகமா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மைதானது? தாய்ப்பால் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்காக, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த குழந்தைக்காக அந்த தாய்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகி வரும் ஒரு பொருள். இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். இந்த ப்ராசஸ சகோதரிகளுக்குள்ள வச்சதே தேவன் தான். எப்படி வச்சாரு நோட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு ப்ராசஸ் குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நடக்கும். அப்படி என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த தாய்மாருக்கு அந்த ஒரு ஊட்டச்சத்தை தேவன் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்கிறார். எப்படின்னா, அவங்க பெற்றெடுத்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க கொடுக்கறதுக்கு. இதே தான் தேவன் சொல்றாரு. எல் ஷடாய்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டேஜில் இருந்து நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றேன். இதுக்கு என்ன பேருங்க? எல் ஷடாய். கரெக்டாக புரியுது உங்களுக்கு? அந்த தாய் அந்த குழந்தை. இதைத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆபிரகாமுடைய கேஸ்ல எடுத்திருக்காரு. என்ன எடுத்திருக்காருன்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ்ல வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்றும் நீ எண்ணத்தக்கும் ஒருவனாலே, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்க ஒருவனாலே. சரீரம் என்ன போச்சாமா? அப்படி என்ன பேர் அர்த்தம்?
அதில் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிச்சது. ஆனால் சரீரம் செத்து போனவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண் நிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். நீங்க போய் யார்ட்டையா சொல்லுங்க பார்க்கல, யாரும் நம்புறாங்கன்னு மட்டும் பார்க்கல. 99 இயர்ஸ்ல பைபிளே சொல்லுது சரீரம் செத்து போச்சு. செத்து போன சரீரம் இன்னொரு ஜீவனுக்கு எப்படி ஜீவன் கொடுக்க முடியும்? ஆனா தேவன் சொல்றாரு, தம்பி செத்து போன சரீரம் தான் உனக்கு, ஆனா இந்த செத்து போன சரீரத்திலிருந்து ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கு என்னால முடியும்னு சொல்றாருல. இந்த என்னால முடியும்னு சொல்றதுக்கு தேவன் எடுக்கிற குணலட்சணம் பிளஸ் ஸ்டேட்டஸ், இது 2 தான் எல் ஷடாய். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் போதுமா பத்தாதா? இப்படி கேட்டுக்கூடாது கொஸ்டின். தாய்ப்பால் குழந்தைக்கு எதுக்கு? உயிர் வாழ்றதுக்கு. அதை எடுத்துக்க முடியல ஃபுல்லா என்னால. அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அந்த ஸ்டேஜில் அது எல்லாமே இந்த தாய்ப்பாலில் கிடைச்சிடும். இந்த ப்ராசஸை ஒவ்வொரு உடம்புக்குள்ள உருவாக்கணும் யார் தெரியுமா? தேவன். நம்புறீங்களா இல்லையா? அதைய யோசிச்சு பாருங்க. நமக்கு பிறக்கிற குழந்தைகிட்டு நம்ம கிட்ட இருந்தே அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க வைக்கிறாருன்னா நாம ஒரு குழந்தைக்கு தானே. இப்ப பார்த்து பார்த்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க யாரால முடியும்? தேவன். அந்த பார்த்து பார்த்து கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி நம்மளை என்னவா வேணாலும் மாற்ற வைக்கிற தேவன் தனக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் எல் ஷடாய். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ தேவன் நமக்கு எல் ஷடாயா இல்லையா? இப்படி கேட்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு எல் ஷடாயா இருந்தாரா இல்லையா? இருந்தார். எப்படி? ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் உங்களுக்கு? கடற்கரை மணல் வந்துருச்சு இல்லை, இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் கேட்குறேன். 99 இயர்ஸ்ல குழந்தை பிறந்துச்சு, என்ன ப்ரூஃப்னு கேட்குறேன். இன்னைக்கு அந்த குழந்தைகள்லாம் பிறந்து ஒரு நாடாகி பல தடவை வெளியே போயிட்டு மறுபடியும் வந்து இன்னைக்கு ஒரு நாடாகி என்னென்னமோ டெக்னாலஜியில் பண்ணி உலக நாடுகளுக்கு சவால் விட்டுட்டு ஒவ்வொரு நாட்டினுடைய மிலிட்ரியும் போய் அங்கே ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு அத்தனை பேர் அங்கே இருக்காங்க இல்லையா? இவங்க அத்தனை பேர் எந்த ப்ராசஸில் பிறந்திருக்காங்கன்னா எல் ஷடாய். இதுதான் தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமைக்கு ஒரு பேர் தான் எல் ஷடாய். இவ்வளோ விளக்கமாக சொல்ல முடியுமா? தேவன் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு, ஐ ஆம் எல் ஷடாய். அடுத்த கொஸ்டின், அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவன் எல் ஷடாய், ஆபிரகாமுக்கு மட்டும்தான் எல் ஷடாய், நமக்கு கிடையாது. பைபிள் அப்படி சொல்லியே. பழைய ஏற்பாட்டில் தான் அந்த பேர் இருக்கு எல் ஷடாய். என்னுடைய கேள்வி, என்னுடைய நியாயமான கேள்வி இது. வேற இந்த சப்ஜெக்ட் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லை, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே தேவன் எல் ஷடாய், நமக்கு இல்லையே. இல்லைன்னு ஒத்துக்காமட்டு நாம் என்ன பண்ண முடியாது? ஏதோ ஒரு அடிப்படை வேணும்ல, சொல்லுகிறது. வானத்து நட்சத்திரம் நாம அவங்க கடற்கரை மணல் தெரியும் எனக்கு. நான் போன 10-15 வருஷம் கூட கற்றுக்கிட்டாரு. ஆவிக்குரிய இஸ்ரேல் அப்படின்னா கொடுத்துருவாரா? ஏதோ ஒரு அடிப்படை சொல்லுங்க, லிங்க் சொல்லுங்க. ஏதாவது நான் என்ன லிங்க் எடுத்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா, இந்த ஆபிரகாம் தேவன் கிட்ட எல் ஷடாய்ங்கிற ப்ராசஸ்ல ஒரு சந்ததி உருவாக்கினார். ஆனா இந்த ஆபிரகாம் தேவனுடைய பரலோக வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. கரெக்டா? சரி, கடற்கரை மணலா வருவாங்களா? வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாது. கிளியர்? யோசிச்சு பாருங்க. ஏங்க, நம்மளை வச்சுதான் அவங்களே பூர்ணராகிறாங்க. அந்த பூர்ணர் ஆகக்கூடிய குரூப்புக்கே தேவன் எல் ஷடாய் இருந்திருக்காருன்னா, அவங்கள பூர்ணர் ஆக்கிற நமக்கு கண்டிப்பா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இப்ப சொல்லுங்க, தேவன் நமக்கு எல் ஷடாயா இல்லையா? என்ன கொடுக்குறாரு உங்களுக்கு? எல் ஷடாயா இருந்து எல்லாம் கொடுக்குறாரு, முடிச்சிட்டீங்க. நமக்கு தேவையான எல்லாத்தையும். அப்படின்னு நம்ம யார்கிட்ட எதுக்காக போய் நிற்கக்கூடாது. கரெக்டா? தப்பா நான் சொல்றது? யார்கிட்டயும் எதுக்க ஒன்று போய் நிற்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை தன் தாயிடம் தாய்ப்பால் குடிக்காம வேற யாரோ ஒரு தாய்மாரை கூப்பிட்டு எனக்கு தாய்ப்பால் கொடுங்கன்னு கேட்குமா? நாம போய் கேட்ட என்ன அர்த்தம்? அதான் மீனிங். ஸோ கிளியர், அவர் நமக்கு என்னவாதான் இருக்காரு? எல் ஷடாய். ஒரு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு என்னென்ன விஷயம் கிடைக்குதுன்னா, தாய்ப்பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் வேற எந்த முதல் உணவிலும் இல்லை. அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதான் கிளியரா இருக்கு. இதுல ஒரு சின்ன, எனக்கு கரெக்டாக தப்பான தெரியல, தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க. நிறை மாதம் ஆகாம குழந்தைகள் பிறக்குது இல்லையா, சில குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு ரெகுலராக கிடைக்கிற மாதிரி ஃபீடிங் கொடுக்க முடியாது. தேவன் என்ன பண்றாருன்னா, எந்தெந்த வயசுல அந்த குழந்தைகள் பிறக்குதோ அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற சத்து இருக்கிற தாய்ப்பால் அந்த தாய்கிட்ட உருவாக்குறாரம்மா.
குறை மாதத்துல பிறந்தது, அதுக்கு என்ன ஸ்டஃப் வேணும், என்ன நியூட்ரிஷன் வேணுமோ அந்த நியூட்ரிஷனை அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சகோதரியால் கொடுக்க முடியுமா? எந்தெந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவார் மனுஷனை வச்சு. ஸோ குழந்தைகள் பெறக்கூடிய இந்த ஊட்டச்சத்து வேற எதுலேயுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுதாமா? அதிகரிக்குது. தாய்ப்பால் குடிச்ச குழந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும், ஈஸியாக பண்ணிக்கலாம். தாய்ப்பால் வலுவான நோயை தடுக்கும் ஒரு உணவு. இது குழந்தையின் வயிற்றை என்ன பண்ணுதுன்னா, இது ரொம்ப முக்கியம் ஆரம்ப ஸ்டேஜில், வயிற்றை சமன் செய்கிறது. இது மட்டும் வாசிங்க நீங்கள். இது குழந்தைகளுக்கான சரியான அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. சரியான அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. இது மூளை வளர்ச்சி மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு சிறந்தது என்பதை நிரூபிக்கிறது. குறிப்பாக குறைமாத குழந்தைகளுக்கு தாய்ப்பாலில் காணப்படும் ஊட்டச்சத்துகளில் கொழுப்பு, புரதம், சோடியம், கால்சியம் மற்றும் இரும்பு சத்து ஆகியவை அடங்கும். எல்லாமே அடங்கும்னு சொல்லி முடிச்சிட்டார். ஸோ தேவையான எல்லாத்தையுமே தேவன் கொடுத்துருவார். அதனாலதான் எல் ஷடாய்ங்கிற பேருக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, த ஆல் சஃபிஷியன்ட் ஒன். ஸோ தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, நமக்கு என்ன தேவையோ அதை பூரா கரெக்டாக என்ன பண்ணிடுவார்னா கொடுத்துருவாரு. நம்ம அதுக்கு கூடவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அது குறைஞ்சு போச்சுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எந்த ஸ்டேஜில் என்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கறது யாருடைய வேலைன்னா தேவனுடைய வேலை. வாசிங் ஸ்ட்ரிப். God is Shaddai because he is the nourisher. அப்படின்னு நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்றாரு, ஊட்டச்சத்தை கொடுத்துறாரு. நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குறாரா கொடுக்குறது இல்லைங்களா? எப்போ கொண்டு கொடுத்தாரு? சத்தியம். என்ன சத்தியம் கொடுக்குறாரு நமக்கு? ஏற்ற கால சத்தியம். எதுக்கு? நம்ம நல்ல ஊட்டச்சத்தோடு இருக்கிறதுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட், the strength giver. And so in a secondary sense, the satisfier. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. தேவன் நம்மளை திருப்தியா வச்சிருக்காரு, ஆனா நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. இது பத்துல, அது பத்துல, அது ஆகாது, இது ஆகாதுன்னு யோசிக்கிறோம்னாலே நம்ம தாய்ப்பால் வேண்டாம்னு சொல்றோம்னு அர்த்தம். எனக்கு ஒரு கொஸ்டின், தாயின் உடம்புல இருந்து தாய்ப்பால் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? அவங்களுக்கெல்லாம் தெரியாது, நம்ம பேசிக்கலாம். அவங்க பிளட்டு, ரத்தத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு ஜீவன்ல இருந்து இன்னொரு ஜீவனுக்கு தேவையான விஷயத்தை பிரிச்சு எடுக்கிறது நம்ம உடம்புக்குள்ளே தேவனால முடியுது பாருங்களேன். இதெல்லாம் எப்படி பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. உண்மையா சொல்ல போனா தேவனை பத்தி படிச்சா சப்ஜெக்ட் பிரசன்ட் பண்ற ஒருத்தர் சொல்லக்கூடிய பதில் தெரியல. எப்படி பண்றாருன்னு தெரியல, எப்படி பண்றாருன்னு தெரியல, எப்படி பண்றாருன்னு தெரியல. ஆனா பண்றாரு பாத்தீங்களா, அதான் தேவன். இந்த விளக்கத்தை ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா அதான் எல் ஷடாய். நான் இன்னைக்கு இங்க வந்தேன், அது காரணம் அவர் தான். நான் ஏன் போன வாரம் இங்க வரல, அது காரணம் அவர் தான். நேத்தே சைக்கிள் இருந்து கீழே விழுந்தேன், வரமாட்டேங்க பாருங்க பதில், அதுக்கு அவர் தான் காரணம். நான் போயிட்டு இருக்கிறப்ப நான் ஏன் போன வேலை நடக்கல, அதுக்கு அவர் தான் காரணம். ஏன் நடக்க வைக்க மாட்டாரு, ஏன் நடக்க வைக்க மாட்டார்னா அது நமக்கு நல்லதுலேன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஒரு தாய் தன் குழந்தைய அந்த பால் கொடுக்குற ஸ்டேஜில் எப்படி பராமரிக்குதோ அதே மாதிரி நம்மளை வாழ்நாள் பூரா பராமரிக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவன். அடுத்தது ஆட்டோ சங்கர் ஒரு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? மட்டும் கொஞ்சம் பாவமாக தலையாட்டுறாங்க. ஆட்டோ சங்கர் தெரியுங்களா? எதுக்கு அந்த பேர் எடுத்தேன்னா, இருக்கிறதுலே கொடூரமான கொலைகள் செய்து தூக்கு தண்டனை வாங்கின ஒரு அந்த ஆட்டோ சங்கர் குழந்தைய பிறந்திருப்பார்ல அவங்க அம்மா வயிற்றுல இருந்து. பிறந்திருக்க மாட்டார் சொல்றது பார்த்தா. அவங்க அம்மா தாய்ப்பால் கொடுத்துருக்குமா, கொடுத்துருக்காதா? ஒருவேளை தாய்ப்பால் கொடுக்குறப்ப இவன் இப்படித்தான் ஆக போறான்னு தெரிஞ்சா, உண்மையை தெரியுமா அவங்க அம்மா தான் அவனை கொண்டது. ஒருவேளை அவன் இப்படித்தான் ஆக போறான்னு தெரிஞ்சிருந்தா, இவன் இப்படித்தான் கொலை செய்ய போறான்னு அந்த அம்மாவுக்கு சின்னதுலேயே தெரிஞ்சிருந்தா, அந்த அம்மா தாய்ப்பால் கொடுத்துருக்குமா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. கட்டாயமா கொடுத்துருக்காது. ஏன் தெரியுமா? இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட பையன் பிறந்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. இவன் எதுக்கு உயிரோடு இருக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்காது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்றார் இதை என்னால் சொல்ல முடியவில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மெல்லாம் கெட்டவங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா தெரிஞ்சு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ஒரு தாய் ஒரு மோசமான குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம மோசமா இருந்தாலும் தேவன் கட் பண்ணாம கொடுக்குறாரு. அதுதான் தேவன் நமக்கு ஒரு தாயா இருந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 66:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கிட்ட நல்லா
நரிஷ் பண்றேன் அப்படிங்கிறார். அடுத்தது, அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள். அப்ப நீங்க என்ன குடிப்பீங்க? முளைப்பால். அப்படின்னு புரிஞ்சவங்களுக்கு அப்ப நான் உங்களுக்கு என்னவா மாறிடுவேன்? ஹெபிரேய வார்த்தை எல்ஷடாய் நான் உங்களுக்கு மாறிடுவேன். இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். அந்த தாய்ப்பால் கொடுக்கறப்ப அந்த குழந்தை எங்க வச்சிருப்பாங்க? தாய் இடுப்புல மட்டும் இல்ல, நெஞ்சோட நெஞ்சா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தேவன் அவங்களை வச்சுக்குவேங்கிறாரு. அடுத்தது, முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். முழங்காலில் வைத்து தாளாட்டப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? உண்மைதான பேர்? உண்மையா அதை லைஃப்ல ருசிச்சவங்களால தான் சொல்ல முடியும். என்னால் என்ன ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா, யார் இதை நல்லா ருசிச்சிருப்பாங்க, தேவன் என்னை வந்து இப்படி பராமரிக்கிறார் அப்படிங்கிறத யாரால அதிகமாக உணர்ந்திருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நம்மில் யார் அதிகமாக பிரச்சனைகள் இருக்காங்களோ அவங்களால தான் மாற முடியும். நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட் யாருக்கு அதிகமாக வருதோ அவங்க அந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட்ல பிரேயரோட தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்றாங்க. பார்த்தீங்களா ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை புரிய வச்சிரும் எந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல கேர் வச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஒண்ணுமில்லாம போக வைக்கிறதுக்கு தேவனால முடியும். ஒண்ணுமில்லாத பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு மாற்றி கொடுக்கும் தேவனால முடியும். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? இது நமக்கு தேவைன்னா கொடுப்பாரு, தேவையில்லைன்னா கட் பண்ணிடுவார். ஒரு தாய் மாதிரி. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைச்சிருக்கு பாரு, இந்த கேரை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க. அடுத்த வசனம் 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய் தேற்றுவது போல் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? இதை எப்படி எடுத்துக்கிறது? என்னால் புரிஞ்சுக்க, என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஒரு தாய் தேற்றுவதை போல் தேற்றுவேன்னு சொல்றது கரெக்டாக இருக்குமா? நான் உங்களுக்கு தாயா இருந்து தேற்றுவேன்னு சொல்றது கரெக்டாக இருக்குமா? அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாயா இருந்து தேற்றுவேன்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்குமா? நமக்கு என்ன நமக்கு அப்படி இல்லை, அதுக்கு மேலே. அதான உண்மை. அப்படி என்ன தெரியுமா? உங்களை நான் கீழேயே இறக்கி விட மாட்டேன். எப்போ எங்கே தான் வச்சுக்குவேன்? இடுப்புலேயே தூக்கி வச்சுக்குவேன். உண்மைதானே? உங்களை கீழே விட்டா காலில் ஏதாவது முள்ளுக்கு குத்திச்சு என்ன பண்ணுறது? அதனால் மேலேயே தூக்கி வச்சுக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன். குறும் பண்ணி 2 அடி போடுவேன். உண்மைதானே? அதான தாயுடைய கேரக்டர். குறும்பனா 2 அடி போடுவேன். அந்த அடி போடும்போது உங்களுக்கு வலிக்குதோ எனக்கு வலிக்கும். ஸோ எப்படி அடிப்பேன் தெரியுமா? உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்குதோ அதை விட 10 மடங்கு எனக்கு வலிக்கும். உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்குறேன்னா அந்த சோதனையை நீங்கள் எப்படி அனுபவிப்பீங்களோ அதை விட நான் ரொம்ப பயங்கரமாக அனுபவிக்கிறேன். பிகாஸ் நான் உங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாய். அதான் அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம். உண்மையை சொல்ல போனால் இந்த உலகத்தில் நம்மளால் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே தேவன் தான் பேர். ஏன் உயிரோடு இருக்கோம் தெரியுமா? இன்னும் அவருடைய கேர் நமக்கு தேவைப்படுது, அதனால தான் உயிரோடு இருக்கோம். என்னவா ஆகணுமோ அந்தவா ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த உயிர் நமக்கு தேவை இருக்க அவசியமே இருக்காது. சொல்லிட்டாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். சரி, நம்ம தாய் பெஸ்டா? குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்போ சொல்லிடுவோம், நம்முடைய தாய் பெஸ்டா, நம்முடைய தாய் பெஸ்டா? ஐயோ எங்க அம்மா கோச்சுக்குவாங்களே. உங்க அம்மா கோச்சுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? உங்க அம்மாவுக்கு அவரு தான் தாய். கண்டிப்பா கோச்சுக்க மாட்டாங்க. வாசிங்க ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறப்பாளோ? கண்டிப்பா மறக்க மாட்டான். ஆனா ஒருவேளை மறக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மறந்துடுவாங்க. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதுதான் ரியல் மீனிங் எல்ஷடாய். அவர்கள் மறந்தாலும் நான் என்ன பண்றதில்ல, உன்னைய மறக்கிறது. ஒரு சில சமயத்துல ஒரு சில குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்காம மறந்து போறது உண்டு தெரியுமா? தாய்மார்கள் அந்த குழந்தை ஞாபகப்படுத்தும், கத்து. அப்படின்னு என்ன இண்டிகேஷன்? அம்மா பசிக்குது, பால் கொடுங்க. நம்ம தேவன்கிட்ட போய் அப்படி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பசிக்குதுன்னு அவருக்கு பசிச்சிடும். கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவரே கொடுத்துருவார். இதை உணர்ந்து கொள்ளாம போறப்ப தான் பிரச்சனை லைஃப்ல. எல்ஷடாய். அடுத்த கொஸ்டின் போலாமா? அப்படியே பார்க்க கூடாது நீங்க. அடுத்த கொஸ்டின், எல்ஷடாய் என்ற வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அதிக முறை வரக்கூடிய புஸ்தகம் எது? போன வாரம் யோபு சப்ஜெக்ட் கேட்டவங்களுக்கு தெரியும். போன வாரம் யோபு சப்ஜெக்டா? அதங்க நடந்துச்சு. உங்களுக்கு தெரியாது இத்தனை வருஷமா? ஆக்சுவலி இன்னைக்கு நான் சப்ஜெக்ட் எடுக்கிறது காரணமே எனக்கு இந்த ஞாபகம் வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட். கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்துட்டு பின்னாடி ஆன்சர் பேப்பர் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆன்சர் பேப்பரை பார்க்காதீங்கன்னு சொன்னா பார்க்காம உட்காந்துருக்கீங்க பாருங்க. நீங்க திருப்பி கொஸ்டின் கேட்கணுமா? பைபிள்லேயே எல்ஷடாய் என்ற வார்த்தை பழைய ஏற்பாடு மட்டும் தான், புதிய ஏற்பாடுல கிடையாது.
எல்ஷடாய் என்ற வார்த்தை அதிக முறை இடம்பெற்ற புஸ்தகம் எது? ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்களேன். யோனாவா? யாரது? யோபு. 31 முறை. எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின், நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, இல்லாட்டி கேளுங்க, இல்லாட்டி தெரிஞ்சிருப்பீங்க. என்னுடைய கேள்வி, எதனால தேவன் தன் பேரை 31 முறை யோபு புஸ்தகத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு? இதுதான் அதிகம். பழைய ஏற்பாட்டில் இதான் ரொம்ப அதிகம். ஏன் யூஸ் பண்ணார்? இப்போ உங்களுக்கு எல்ஷடாய்னு அர்த்தம் பண்ண புரிஞ்சுல? இந்த அர்த்தத்தை வச்சு பதில் சொல்லுங்க. ஏன் எல்ஷடாய்ங்கிற பேரை யோபு புஸ்தகத்தில் 31 முறை யூஸ் பண்ணியிருக்காரு? பாடுகள் அப்படின்னா ஒரு பாடுகள் கொடுக்குற தேவனாயிருவாரே, தாய்ப்பால் கொடுக்குற தேவனா இருக்க மாட்டாரே. கிருபை கொடுக்குற தேவன், அதுக்கு ஆப்போசிட். அப்படியே கிருபை திருப்பி கொடுக்கிறது. அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த புஸ்தகத்துல யோபுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருல்ல, ஆக்சுவலா என்ன ப்ராசஸ்ல கொடுக்குறாருன்னா எல்ஷடாய் தான். எப்படி பேர் சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, ஒரே மணி நேரத்தில், 1 மணி நேரம் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஃபியூ செகண்ட்ஸ்ல யோபுடைய அத்தனை சொத்து அழிஞ்சு போச்சு. இது மனுஷனால பண்ண முடியுமா? முடியாது. அதே ஃபியூ செகண்ட்ஸ்ல யோபுடைய அத்தனை சொத்து 2 மடங்கா மாறிடுச்சு. இது மனுஷனால பண்ண முடியுமா? தேவனால தான் பண்ண முடியும். தேவன் எந்த நிலைமையில இருந்து இதை பண்ணியிருக்காரு தெரியுமா? எல்ஷடாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? யோபுவை 100% தேவன் தன்னுடைய பாதுகாப்புக்குள்ள வச்சிருக்காரு. சாத்தான் கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாரு? என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஏன்? அதான் தாய். அப்படின்னா இப்ப யோபு புரியாம ஒரு திட்டுறாரு. ஒரு குழந்தை அந்த கேர் தெரியாம ஒரு தாயை திட்டும் போது அந்த தாய் கொஞ்சமாவது கோவம் வரும்ல, நீ எல்லாம் பிள்ளையா, உனக்காக தானே படுறேன் அப்படின்னு வரும். ஆனா இவ்வளவு வார்த்தை யோபு பேசியும் தேவன் இன்னும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கார் யோபுக்கு. அதனாலதான் இந்த புஸ்தகத்துல 31 தடவை இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி யோபு ஆசீர்வதிச்சார் பாருங்களேன். யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். என்ன முன்னிலைமைங்கிறது ஒண்ணுமில்லாம போச்சு போயிருக்கு. ஏன்னா பின்னாடி தேவன் கொடுத்தது அதை விட அதிகம், ஆனா முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் நடுவில் தேவன் கொடுத்தது அதை விட அதிகம். இது எப்படி நம்ம பாடுகள் எடுத்துக்கிறதா பிரதர்? சிச்சைகள் எடுத்துக்கிறதா? ஏன் எடுத்துக்கலாம், பட் எந்த ஸ்டேஜ்ல இருந்து தேவன் அவருக்கு பாடுகள் கொடுத்தாருன்னா மடியில தூக்கி வச்சுட்டு கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருந்துதான் யோபுவுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காலம் தேவன் யோபுவை கைவிட போறது இல்லை. சாத்தானுக்கு வயிறுல எரியுது அவனுக்கு. இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? யோசிச்சு பாருங்க. இந்த சப்ஜெக்ட் யோபுக்கு தெரியாது. தேவனுடைய எல்ஷடாய்ங்கிற நாமத்துடைய அர்த்தம் என்னன்னு யோபுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா தன்னை பத்தி தெரியாத ஒருத்தன் தன்னை பத்தி பேசும்போது கூட அதை மன்னிச்சுட்டு திருப்பி ஒரு குழந்தை மாதிரி யோபு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உலகத்துல தேவனை தவிர யார்ட்டையும் பார்க்க முடியாது. அது எந்த மாதிரி கேரக்டர்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் எல்ஷடாய். ஸோ தேவன் நமக்கு எல்ஷடாயாக இருக்கிறார். கரெக்டா தப்பா? அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார், போதுமானவர். வேறு உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப ஏதாவது வேணும் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு 10 ஐட்டம் ஓடி இருக்கும் இல்லையா? ஓடிச்சுன்னா தப்பு. இப்பதான் படிச்ச எல்ஷடாய் என்ன அர்த்தம்? போதும். சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? போதும். 23 சங்கீதம் சொல்லுங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அதை அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுங்க. லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழ்ல? இப்ப நான் சொல்றேன் திருப்பி. அது கர்த்தர் மட்டும் எனக்கு மேய்ப்பரா இருந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஸோ தேவன்கிட்ட பிரேயர்ல என்ன கேட்கணும்? தேவனே நீங்க எனக்கு தேவனா இருங்க, எல்ஷடாயா இருங்க, வேற எதுவும் வேண்டாம். ப்ரேயர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? செகண்ட்ஸ். ப்ரேயர் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்படி அல்ல. இந்த ஒரு வார்த்தை நம்முடைய தேவைகளை பூரா தேவன்கிட்ட சொல்றதுக்கு போதுமானது. இந்த ஒரு வேர்டு நம்முடைய தேவைகளை தேவன்கிட்ட சொல்வதற்கு போதுமானது. மற்ற எல்லா விஷயமும் தேவன் அவரே பார்த்து பார்த்தா நமக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. கமிங் பேக் டு ஓல்டு கொஸ்டின், மொழிபெயர்ப்பு இல்லை, கொஸ்டின் வந்துடலாம். கொஸ்டின் என்ன இந்த வசனத்துல? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் எந்த பேர் தெரியாது. பாருங்க, அவங்க ட்ரை பண்றாங்க, அதை விட மாட்டேங்கிறீங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க, நீங்க சொல்ற கிடையாது. யாடிகி
வாஹிங்கிற பேர் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு வசனமே இருக்கு, அறியப்படல. ஆனா எந்த பேர் தெரியும் அவங்களுக்கு? எல் ஷடாய் தெரியும். சூப்பர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கேரக்டர் மூலமா தேவன் அவங்களுக்கு அறியப்படல. எந்த கேரக்டர் மூலமா? யாட் ஹி வாஹி. அதுக்கு என்ன என்ன கேரக்டர்? அது இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆனா எந்த கேரக்டர் அவங்களுக்கு நல்லா தெரியும்? எல் ஷடாய் நல்லா தெரியும். அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் தேவன் எல் ஷடாய்னு தெரியும், ஆனா இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி தெரியாது. இதுதான் வசனத்தோட மீனிங். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இருக்கிறவராக இருக்கிறேங்கிற பேர்ல தேவன் அறியப்படல, ஆனா சர்வ வல்லவர் போதுமானவங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டாரு? அறியப்பட்டார். இங்க அறியப்பட்டாருங்கிறத கேரக்டர்னு எடுத்துக்கணும். சர்வ வல்லவர் தான் தேவன்கிறது அவங்களுக்கு தெரியாது, ஆனா போதுமானவர் அப்படிங்கிற இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. சர்வ வல்லவர்னு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு தெரியும். என்னுடைய கேள்வி, ஆதாமுக்கு, ஆபிரகாமுக்கெல்லாம் தேவனுடைய பேர் காட் ஹி வாஹின்னு தெரியாதா? தெரியும். ஏன் மோசே எப்படி சொன்னார்? போய் பேசிட்டு போயிட்டாரோ? தெரியும், பேர் தெரியும், ஆனா அந்த பேருடைய முழு அனுபவத்தையும் அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ளல. பேர் தெரியுமாங்கிறதுக்கு 2 வசனம் மட்டும் கொடுத்துறேன். ஆதியாகமம் 4:26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மனுஷர் யாருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்? வரல பாருங்க இங்கே. அப்ப கர்த்தருடைய நாமம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாம தொழுது கொள்ள முடியுமா? முடியாதுங்களா பாரு? அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆபிரகாமுக்கு தெரியுமா தெரியாதா? இருக்கிறவரா இருக்கிறேன். இப்பதான் படிச்ச வசனம். என்ன வசனம்? H3069. ஏற்கனவே ஆபிரகாம் செட் அண்ட் ஆபிரகாம் செட் டு லார்ட் காட். தேவன் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப தேவனுடைய பேர் தெரியாம சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்ல. அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேங்கிற பேர் அவங்களுக்கு தெரியும், ஆனா அந்த பேர்ல தேவன் கொடுத்த ஃபுல் ஃபேவரும் அவங்களுக்கு கிடைக்கல. பட் சர்வ வல்லவரா இருந்து தேவன் கொடுத்த எல்லா ஃபேவரும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நான் சொல்றது புரியுதா? புரியும் உங்களுக்கு? கிடைச்சுதா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கெல்லாம் தேவன் அல்மைட்டிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களா புரியலையா? எப்போ தெரியுமா புரிஞ்சுட்டாங்க? அவங்க லைஃப்லேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுங்களா? ஆபிரகாம்கிட்ட தேவன் என்ன சொல்லி அனுப்பினார்? நான் எல் ஷடாய், உனக்கு குழந்தை பிறந்து சந்ததி பிறக்க போகுது. பிறந்துருச்சா இல்லையா? அப்போ குழந்தை பிறந்தோன்னு ஆபிரகாமுக்கு தேவன் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? எந்த நாமம் தெரிஞ்சிருக்கும்? எல் ஷடாய். அப்ப ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு எல் ஷடாய் தெரிஞ்சிருச்சு. இன்னும் என்ன தெரியல? உண்மைதான். அது வாசிக்கலாம் பாருங்க. The simple meaning. இதுக்கு என்ன அர்த்தம்னா, The simple meaning is this, that though from the beginning the name Jehovah was known as one of the names of the Supreme Being, yet what it really implied they did not know. அது உண்மையாலுமே என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பேர் தெரியும், அந்த பேர் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது தமிழ்ல சொல்ல போனா, யெகோவாவின் நாமத்தால் அறியப்படவில்லைங்க என்ன அர்த்தம்னா, அதோடைய பெயர், சக்தி, முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு கேள்வி, அப்புறம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கெல்லாம் இந்த இருக்கிறவராக இருக்கிறவனுடைய உண்மையான மீனிங் எப்பத்தான் தெரியும்? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆன்சரோட அவுட் பண்ணவே முடியாது என்னால. அவங்க உயிரோடு இருக்கிறப்ப தெரியல, ஃபுல்லா மீனிங் தெரியல, எப்ப தெரிஞ்சுக்குவாங்க கேட்குறேன். ஆன்சர் கொடுத்துட்டு கேட்குற மாதிரி கேள்வி. எப்போ தெரிஞ்சுக்குவாங்கன்னா, உயிர் தெழுந்து வந்து முற்பிதாக்களாக இந்த பூமியில கிறிஸ்துடைய ராஜ்யத்தை அரசாட்சி செஞ்சு லிட்டில் சீசன்லாம் முடிஞ்சு அவங்க லைஃப்பை தேவனுக்கு பிரியமா சப்மிட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு யாரை பற்றி தெரியும்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய எட்டர்னல் நேம் என்னங்கிறது அவங்க உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அவங்க லைஃப்பில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல் ஷடாய்ங்கிற பேரை என்ன பண்ணிட்டாங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. கிளியர் உங்களுக்கு? இன்னொரு ப்ரூஃப் உங்களுக்கு. தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார் இல்லையா? தேவன் ஆபிரகாம் கூட உடன்படிக்கை போட்டு நியாயப்பிரமாணம் கொடுத்தார் இல்லையா? அந்த நியாயப்பிரமாணத்துல மட்டும் எல் ஷடாய்ங்கிற பேரு 42 தடவை வருது. யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம்கிட்ட தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையிலேயே 42 டைம்ஸ் தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த வேர்டே வந்திருக்கு. அது கொஞ்சம் வாசிங் ஸ்டெப்.
The patriarchs frequently used God's name of El Shaddai, but its usage became infrequent after the law of covenant was established. இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா அந்த எல் ஷடாய்ங்கிற வார்த்தையினுடைய தாற்பயம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி ஃபுல் பீக்ல தேவன் எல் ஷடாயை ஒர்க் பண்ணியிருக்கார். யார்கிட்டனா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கொஸ்டின் ஒரு பயம் வருது பாருங்களா. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் எல் ஷடாயா இருந்தாரா? நான் கீழே குனிஞ்சுக்குவேன், எல்லாம் யோசிச்சுட்டு அப்புறம் பதில். ஏன்னா முகத்தை பார்த்து ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிற ஆளுக்கு தான் நீங்களா இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் எல் ஷடாயா இருந்தார். சரிங்களா? எல் ஷடாய்னு என்ன அர்த்தம்? போதுமானவர், என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். கொடுத்தாரா? அப்புறம் சிலுவையில் கேட்டார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? கேட்குற கேள்வி புரிஞ்சா இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் இந்த பூமியில் வந்தப்ப எல் ஷடாயா இருக்க முடியாது. ஏன்னா தேவன் கை விடலைனா அவரால் பாவ நிவாரண பலியாக மாற முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கே தேவன் எல் ஷடாயா இல்லை, நமக்கு எல் ஷடாய். ஏதாவது வசனம் சொல்லுங்களேன் எனக்கு. இப்ப சொன்ன கான்செப்டுக்கு ஏதாவது வசனம் சொல்லுங்கன்னு கேட்குறேன். இயேசு கிறிஸ்துக்கு இல்லை, ஆனா நமக்கு இருக்கார் எல் ஷடாயா. அழுகக்கூடாது இருக்கலாம். சரி, ஒரு வசனம் எனக்கு தெரிஞ்சது போடுறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க. ரோமர் 8:31-32. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ஒன்றும் சொல்ல முடியலன்னு அர்த்தம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என்ன பவுல் சொல்றாருன்னு புரிஞ்சா உங்களுக்கு? இந்த கான்செப்ட்ல சொல்லட்டுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனால போதுமானவராக இருக்க முடியல, சர்வ வல்லவராக இருக்க முடியல. ஏன்னா ஒரு சில சமயத்தில் அவர் கைவிட்டானும். ஆனா தேவன் இயேசு கிறிஸ்துவ கைவிட்டது எதுக்காகனா நமக்கு அவர் எல் ஷடாயா இருக்கிறதுக்காக தான். ஸோ தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய எல் ஷடாய்ங்கிற அந்த விஷயத்துல இயேசு கிறிஸ்துடைய தியாகமும் சேர்த்து கொடுக்குறார். ஆனா அந்த தியாகத்தை செஞ்ச இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் அதை கொடுக்கல. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில் இன்னைக்கு 2025 யார் அவருடைய குழந்தைகள்? நம்ம தான். சாதாரண குழந்தைகள் இங்க தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைகள். அதான் சரியான மீனிங். சரிங்களா? இப்போ நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா கெட்டதா? என் லைஃப்பில் ஏன் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சோ, ஏன் தான் அவரை கல்யாணம் பண்ணணும், ஏன் தான் இந்த பையன் எனக்கு வந்து பிறந்ததோ, ஏன் தான் இந்த எக்லிஷாவுக்கு வந்து சேர்ந்தனோ, ஏன் தான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தனோ, ஏன் தான் இப்படி பையன் படிக்காமல் இருக்கானோ, இப்படி ஏதாவது தோணுதா உங்களுக்கு? இப்படி தான் உங்களுக்கு தோணுதுன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தேவன் பத்தலைன்னு அர்த்தம். தேவன் பத்தலைன்னா அவர் உங்களுக்கு எல் ஷடாய் இல்லைன்னு அர்த்தம். என்ன கொடுக்குறாரோ அப்படியே வாங்கிக்கணும். ஏன் தெரியுமா? அவர் கொடுக்கறதா நம்ம கரெக்டு. நம்மளால நம்ம கரெக்ட் எதுன்னு சூஸ் பண்ண முடியாது. நம்ம கரெக்டுன்னு சூஸ் பண்றதெல்லாம் கரெக்டாக இருக்காது. ஆனால் தேவனுக்கு தெரியும் எது நமக்கு சரின்ட்டு. நமக்கு அப்போ அது சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்குற சரியா இருக்குன்னு நம்பி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டு. ஏன்னா நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயம் எங்கேருந்தா வருதுன்னா தேவன்கிட்ட இருந்தா. வாசிங்க யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சுத்தமா மாறவே மாட்டாரு. அவர் சுத்தமா மாற மாட்டார். நம்ம சுத்தமா மாறிட்டே இருப்போம். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் கோவம் தேவன் மேலதான். ஏன் தான் இப்படி பண்றாரோ, ஏன் தான் என்னை போட்டு இப்படி இப்பெல்லாம் அந்த மெச்சூரிட்டி ஓரளவுக்கு வந்துருச்சு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. லைட்டாக வருத்தம் வரும். அந்த வருத்தத்தில் தேவன்கிட்ட கோச்சிட்டு போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கும். இன்னைக்கு ப்ரேயர் பண்ண மாட்டேன் தேவன்கிட்ட. ஏன்? கோவம் அவர் மேலே. உண்மையை சொல்ல போனால் கோவப்பட வேண்டிய அவர் தான். நமக்கு இவ்வளோ வசனத்தையும் கொடுத்து இவ்வளோ கான்செப்டையும் கொடுத்து நம்ம பேசுறது எதுக்குன்னா, தம்பி நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ஃபுல்லாக கேரில் வச்சுட்டு இருக்கிறேன்.
உன்னை நான் என் கேரில் வச்சுருக்கிறப்ப என் பிள்ளைய இருக்கிற நீ போய் இன்னொருத்தட்டு நிற்கிறேன்னு எனக்கு தானே அசிங்கம். இதை அவர் நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? அன்புக்குரிய சகோதர சொல்லி, உலக ஜனங்கிட்ட போய் கூட நம்ம எதுக்கு நின்று கெஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ரெக்கமெண்டேஷன், என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்சஸ் தேவையில்லை. கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டி போடு. கிடைக்காட்டி என்ன எப்படி போகிறது? கிடைக்காட்டி என்ன நினச்சி போய்க்கலாம்னா ஏதோ தேவன் ஒன்று பெட்டராக கொடுக்க போகிறா நினச்சி போயிட்டே இருக்க வேண்டியது. திருப்பி வந்து தேவன் எப்படியோ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், வேணா கொடுத்துட்றேன், ஆனால் நான் உனக்கு தாயாக இருக்க முடியாது, பரவாயில்லையா? சரி பரவாயில்ல, முடிஞ்சது, அவ்வளோதான். இப்படி தான் நிறைய பேர் பின்வாங்கி போகிறது. அருமையான விஷயம்னா, நம்முடைய தாய் நமக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி பராமரித்து வளர்த்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட இருக்கிறோம். அவர் கரெக்டாக பார்த்து நம்மளை நடத்திட்டு இருக்காரு. அவரை மீறி திங்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று அவரோட புத்திசாலிகள் கிடையவே கிடையாது. அவர் கொடுக்கறதான் கரெக்ட். யார் யாருக்கெல்லாம் பயம் வரும்? இங்கே இருக்கு உங்களுக்கு பயம். பயம் யார் யாருக்கு வரும்னு கேட்டேன். இதுன்னு தப்பு கொஸ்டினாக, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீங்கள் பயம் யாருக்கு வரும்? வரும். எதுக்கெல்லாம் பயம் வரும் உங்களுக்கு? இதெல்லாம் கேள்வியா பேர் தப்பு நம்ம தப்பு பண்ணும்போது வர பயம், அது சூப்பர் பயமாச்சே. நான் அந்த பயத்தை கேட்கல. ஏதாவது போயிருமோ, ஏதாவது கஷ்டமா இருக்குமோ, நம்மளை ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு சொன்னா தைரியமா என்ன பண்ணுங்கன்னா, எதுவுமே உங்களுக்கு பயம் இருக்கோ அதுகிட்டயே போங்க. பேர் பண்ணிட்டு, தேவனே இந்த உலகத்துல உங்களை தவிர நான் யாருக்கும் பயப்படக்கூடாது, ஆனா எனக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு, என்ன பண்றது? தேவன் சொல்லுவாரு, அப்படின்னு நீ என்கிட்ட பயப்படுற மாதிரி நடிக்கிற, எனக்கு பயந்தா நீங்க எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேல் ஜனங்க மட்டும் பயப்படாதுங்கிற வார்த்தையை தேவன் எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா? நம்ம கிட்ட பயப்படாதே சிறுமந்தையே. ஏன் இந்த முதல் வேர்டை பயப்படாத? ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தூசி துரும்பு கூட என்ன மீறி உங்களை எதுவும் பண்ண முடியாது. அந்த சொல்றேன்ல, அப்புறம் ஏன் தூசி துரும்புக்கெல்லாம் பயப்படுறீங்க? நான் தவறா சொல்ல, ஆனா அந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது. கண்டிப்பா உண்மை. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் பாவம் சத்தியம் தெரியாம ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு போய் வாக்கு தத்தமா வாங்கிட்டு வந்து வீட்டுல மாட்டி வச்சிருக்குது இதெல்லாம். ஆனா பயம், வேலை போய்க்குமா பயம், பையன் படிக்க மாட்டாங்கிற பயம், எல்லா பயமும் இருக்கு. ஆனா வீட்டுல மாட்டி வச்சுக்கிறது பயப்படாது. பட் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய கான்செப்ட்ல தேவன் நம்ம கொடுத்துருக்கிற கேர்ல இந்த பயப்படாதேங்கிற வார்த்தையுடைய டெப்த் நமக்கு தெரியுதா? என்ன டெப்த் தெரியுமா? நீ எனக்கு பயப்பட்டீங்கன்னா எதுக்கும் பயப்படாது. நம்முடைய ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டாரு, சரீரத்தை மாத்திரம் கொள்பவர்களுக்கு நீங்க பயப்படாம சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொல்ல வல்லமையுள்ளவருக்கே நீங்க பயப்படுங்க. நீங்க தேவனுக்கு பயப்பட்டா யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பயங்கர கேரக்டர் நம்மளை விட்டு போகணும். ஏன்னா நம்ம தாய் நம்மளை இடுப்புல தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. திகையாதே அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழ்ல? திகையாவே தமிழ் தான். திகையாதேன்னு என்ன அர்த்தம்னா, திருன்னு முழிக்காத. ஏதாவது ஒன்று பறி போயிடுச்சுன்னா முழிப்போம் தெரியுமா? முழிக்காதீங்க. ஏதோ ஒன்று பறி போயிடுச்சுன்னா உடனடியா கொஞ்சம் கஷ்டம்தான், நான் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போச்சு, ஏதோ ஒன்று காணாம போச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங்கிங் பெட்டரா ஏதோ நமக்கு ஒன்று வரப்போகுது அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். எனக்கு இருக்க ஒரு அனுபவத்தை சொல்கிறேன், என்னென்னலாம் சொல்ல மாட்டேன். ஒன்று தொலைஞ்சு போச்சு உண்மையாலுமே, அடுத்த செகண்டு சரி வேறு ஏதோ ஒன்று பெட்டராக வரப்போது நினச்சிட்டு முடிக்கும்போது அடுத்த 6-7 மணி நேரத்தில் அந்த பொருள் திருப்பி கிடச்சிருச்சு. என்ன பொருள் முடிச்சதுக்கப்புறம் கேட்க வந்து சொல்கிறேன் உங்களுக்குலாம். பார்க்குறத பாருங்களா, அப்படி என்ன போச்சு, என்ன தொலைச்சிருப்பாரு இவர். நான் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எந்த பொருளும் நம்மளை விட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக நாம் வருத்தப்படம்னா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம் நம்ம தேவன்கிட்ட நமக்கு அந்த அக்கறையிலேன்னு அர்த்தம், அவருடைய கேரை நம்ம கிட்ட அர்த்தம். ஓகேங்களா? சரி, யார் யாருக்கு என்ன குறைகள் இருக்கு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி தரீங்களா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொடுங்க எனக்கு. சரி, பேப்பர் தானே, என்ன எழுதி தருவீங்க? இல்லை, உங்களுக்கு குறைகள் எழுதுங்க அப்படின்னு என்ன எழுதி தருவீங்க? பேப்பர்ல என்ன எழுதி தருவீங்க கேட்குறேன் நான். பேப்பர்ல என்ன எழுதி தரணும்? இதை எழுதி தரணும். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் எப்பேற்பட்ட பணக்காரர், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இயேசு கிறிஸ்து வச்சு நம்ம குறையெல்லாம் தேவன் நீக்கிடுவாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கே தேவன் குறை வச்சிருந்தார். சொந்த பையனுக்கு கூட அந்த அளவு கேர் எடுக்கலீங்க, நமக்கு எடுத்துட்டு இருக்காரு.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள். அந்த ஒரு தாய் நம்ம ஒவ்வொருத்தரையுமே இவ்வளவு தூரம் கேர் எடுத்துட்டு இருக்கிறப்ப நாம் அந்த கேருக்கு ஒரு காலம் அபாத்திரரா போயிடக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். யார்கிட்டையும் போய் எதுக்கும் கை நீட்டி நிற்காதீங்க, யார்கிட்ட எதுக்கும் போய் ஏங்காதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க தேவனை தவிர. ஆனால் இந்த உலகத்தின் சட்டதிட்டங்களுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து இருக்கிற வாழ்க்கை, உண்மையாலுமே சொல்கிறேன், அது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்ட்டு ஒரு குழந்தையா இருந்தால் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் தேவன் நம்மளை வச்சு. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.